அசெட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. குறிப்பா +2 முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய உயர்கல்வி பாடப்பிரிவுகள் என்ன என்பது குறித்து வழிகாட்டக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை அசெட் கல்லூரியுடன் இணைந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கின்றது. +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வு எழுதி முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களும் தன்னுடைய குழந்தைய எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதரா மாற்றணும், தன்னை விட இன்னும் பல உயரங்களை தொடரணும் அப்படிங்கிற கனவுகளோட வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த உயர்கல்வி சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன படிக்க வைக்கலாம், என்ன படித்தா பிற்காலத்தில் அவங்க நல்ல ஒரு தொழில் முனைவோராக மாற முடியும், அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி பெற்றோர்களுக்கு இருக்கு. உங்கள் முகத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி நாம் என்னவா மாறணும் அப்படிங்கிற நம்ம ஒரு என்ன அடையாளம் நமக்கு தேவை. குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம் ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை. அந்த ஆசை இதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு மட்டும் இருந்தது. இப்போ எல்லா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிராமத்தில் ஒருத்தருக்காச்சும் அந்த மாதிரி ஒரு கனவு வரும். அப்படி நாம மேம்பட்டு இருக்கிறோம் கல்வியில. அப்படி உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய, அதுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக சிறந்த கல்வியாளர்கள் நம்முடைய அசெட் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. டாக்டர் ஏ ராஜா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டாக்டர் பி சுபா அருணாச்சலம் பைலட், கேப்டன் சாய் பிரசாத், இவர்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்தவர் டாக்டர் முகமது ரிஸ்வான், சிஇஓ அசெட் கல்லூரி. எல்லாருக்குமே கை தட்டலாம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்ததற்காக நிகழ்ச்சியின் தொடக்கமாக அசெட் கல்லூரியின் இறை வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லவே எண்ணல் வேண்டும், தெளிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின் முன் இங்கே நசித்திடல் வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ஒளியூட்ட, வண்ணமயமாக மாற்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து குத்துவிளக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். டாக்டர் ஏ ராஜா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்கள், டாக்டர் பி சுபா அருணாச்சலம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கேப்டன் சாய் பிரசாத் பைலட், டாக்டர் முகமது ரிஸ்வான் சிஇஓ அசெட் கல்லூரி அனைவரும் இணைந்து குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்வை மங்களகரமாக மாற்றுகிறார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. அந்த வகையில் அசெட் கல்லூரியின் சார்பில் டாக்டர் முகமது ரிஸ்வான் சிஇஓ அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். டாக்டர் ஏ ராஜா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அசெட் கல்லூரி சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. தொடர்ந்து டாக்டர் பி சுபா அருணாச்சலம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்களுக்கும் அசெட் கல்லூரியின் சார்பில் டாக்டர் முகமது ரிஸ்வான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து பைலட் கேப்டன் சாய் பிரசாத் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி அசெட் கல்லூரியின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த டாக்டர் முகமது ரிஸ்வான் சிஇஓ அசெட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களுக்கு டாக்டர் சுரேஷ் வைஸ் பிரின்சிபல் அசெட் காலேஜ் அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம்.
அடுத்து மிக முக்கிய தருணம். இங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்புகளோடு கேள்விகளோடு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு விளக்கம் அளிக்கும் தருணம் இது. அந்த வகையில் சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு உரையாற்றி உங்களுக்கு வழிகாட்ட டாக்டர் ஏ ராஜா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்களை பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் அன்போடு அழைக்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். அதாவது எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு சென்டென்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும். அது எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா எண்ணியவர்கள் திண்ணியராக ஆக வேண்டும். அந்த திண்மை, வலிமை, உறுதி என்பது நமக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அப்ப மகாகவி பாரதி பாடிய பாடல், அதற்கு முழுமையான விளக்கம் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இதே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும்போது இது தனக்கு பிடித்த குரலாக இதை பதிவு செய்திருக்கிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப. நீங்க நினைச்சத நினைச்சபடி கண்டிப்பா அடைய முடியும். எண்ணிய முடிதல் வேண்டும். அது எங்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அசட்டுக்கு வருகின்ற பொழுது அசால்ட்டாக அது முடியும். வழக்கமா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தா பையன் டாப்பு டக்கரா வந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய படத்துல சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது வீட்டுல டே ஏண்டா இப்படி இருக்கிற, மாற்றம் வராதா, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெரிய கனவுகளோடு இங்க யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அப்படித்தானே? இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னா கை தட்டலாம். பெரிய கனவுகளோடு இங்க யார் வந்திருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க, பேரண்ட்ஸ். சார் அப்போ நாங்கெல்லாம் என்ன சார் சின்ன சின்ன கனவுகளோட வந்திருக்கிறோமா? சின்ன சின்ன ஆசைகளோடு, சிறப்பான ஆசைகளோடு எங்களுடைய இளம் பெண்களும் இளைஞர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களுடைய கனவுகள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பறக்கிற ஒரு பட்டாம்பூச்சி போல வீட்டையே சுத்தி சுத்தி பறந்துட்டு இருப்பாங்க. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, அப்படிதான் பெற்றோர்கள். ஆனா பையன் சொல்லுவான், டாடி நான் மேல பறக்கணும், புரியுதுமா, வானத்துல பறக்கணும், சிறகடிச்சு பறக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும். டாடி நான் உன்னை எப்படி வச்சிருக்க போறேன் தெரியுமா? மம்மி உனக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ஊரே பார்க்கிற அளவுக்கு, இந்த உலகமே பார்க்கிற அளவுக்கு நம்ம ஃபேமிலியை ஒரு லெவலுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவன் தான் யூத், அவன் தான் ஒரு இளைஞன், அவன் தான் ஒரு இளம் பெண். ஒரு காலகட்டத்திலாம் ஒரு பெரிய ஒரு வேற்றுமை இருந்தது. என்ன வேற்றுமை அப்படின்னா, ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும்தான் நாங்க படிக்க வைப்போம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துருவோம் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு காலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் தங்க மீன்கள் தான் இங்க தங்கமாக ஜொலிக்கிறாங்க. அப்பாக்களுடைய செல்லம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்ல மகள்கள் தான். சரிப்பா நீ சப்ஜெக்டுக்கு வாப்பா, நீ எங்கெங்கயோ போட்டுட்டு இருக்கிறியே. அவர் பாருங்க சிரிக்கிறாரு, சார் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சிறப்பான தகுதி இருக்கு. என்னப்பா தகுதி இருக்கு? பிளேடு நல்லா போடுவியா? நம்ம பசங்க கேட்பாங்க. இவர் நல்லா மொக்க போடுவார் போல இருக்கு, அதனாலதான் இவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அசட் கல்லூரியினுடைய முதல் பட்டமளிப்பு விழால இருந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெகுலரா வரக்கூடிய ஒரே நபர் நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கை தட்டலாம் உற்சாகமா. ஏன்னா என்ன அளவுக்கு பெருசா உண்மை தெரிந்தவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். முதல் பட்டமளிப்பு விழால நான் பார்க்கிறேன், I am witnessing that show, I am witnessing that ceremony. Each and every candidates, they are receiving their degree along with their offer letters. கை தட்டலாம், தப்பு கிடையாது. வந்த ஒரு பையனும் இந்த கையில என்ன பண்ணிருக்கான், ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சிருக்கான். தம்பி சும்மா கூப்பிட்டு கேட்டேன், எங்க ஒர்க் பண்ற? சார் நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், நான் இந்த சேஃப்டி செக்டார்ல ஒர்க் பண்றேன், நான் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டியில ஒர்க் பண்றேன், நான் இந்த யூனிட்ல ஒர்க் பண்றேன், நான் அப்ராட்ல ஒர்க் பண்றேன். 1-2 பேர் வரல. ஏன்பா வரலன்னா அவங்க அப்ராட்ல இருக்காங்க, அவங்களுக்கு லீவ் கிடைக்கல. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாதான் நான் நம்புவேன். நான் கண்ணார பார்த்த அந்த திருக்காட்சியை,
சார் தேங்க்யூ ரிஸ்வான் சார், தேங்க்யூ ஃபார் தட். இன்னைக்கு வழக்கம் நான் அதாவது வாத்தியார் அப்படின்னு சொல்லும்போது, வாத்தியார் அப்படின்னு சொன்னா உண்மையை தான் பேசி ஆகணும். வாத்தியார் அப்படின்னு சொன்னா, see I have been in this service sector teaching line for more than 30 years. 30 ஆண்டுகளாக நான் மாணவர்களுக்கு கல்வி பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வாத்தியார் உண்மையை தான் பேசுவார், பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப தங்கத்தை உரசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அசட் கல்லூரியை அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா 100% பிளேஸ்மெண்ட்டை I have been witnessing that program ceremony, first graduation day, second graduation day, third graduation day, எல்லா மேடைகளையும் நான் பார்த்தேன். பிள்ளைங்க எல்லாருமே எப்படி வந்திருக்கிறாங்க, டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஆஃபர் லெட்டரை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது, they keep on they are contacting me. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் நான் இங்கே படித்தேன், ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து அந்த தம்பி இங்கே வருவான். அவன் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு போகும்போது அடுத்து வேலை தேட வேண்டிய அவசியம் கிடையாது, வேலை அவனை தேடி வருது. எப்படி இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க, உங்களை தேடி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர்ஸ். யூ வில் பி ரிசீவிங் 3 to 4, 5, 6 offer letters while you are finishing, while you are completing your BSc or BBA or any certificate or diploma courses. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு பிகாம் படிக்கிறாங்க, இல்லை ஒரு பிபிஏ படிக்கிறாங்க, இல்லை ஒரு பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸ்னு ஒன்று காலேஜ்லேயே கற்றுக் கொடுப்பாங்க. நார்மலாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கம்மா ஒரு டேலி கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் படித்து முடிச்ச உடனே வேலையோடு அதை தருவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இங்கே படிக்கக்கூடிய கோர்ஸ் நீங்கள் ஷிப்பிங்காக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஏவியேஷனாக இருக்கலாம், அல்லது ஃபயர் அண்ட் சேஃப்டியாக இருக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தாலும் அவனுக்கு உடனடியான வேலை. இதில் நான் முதல்ல அந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு மாணவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பையனுடைய பேர் நான் சொல்லலை, அவன் பிஇயில் அந்த பிள்ளை அவன் அரியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15, 16, 17 ஞாபகம் இல்லை, ஐ திங்க் 18 அரியர் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பெற்றோர்கள் டேய் என்னடா நீ எதுக்குமே இல்லையா, உன்னை எப்படிடா நாங்கள் இது பண்றதுன்னு சொல்லி ரொம்ப மன போராட்டத்தில் அந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்க. யாருக்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா காட் ஃபாதர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. த கிரேட்டஸ்ட் மென்டார்கிட்ட நம்ம ரிஸ்வான் சார்ட்ட கூட்டிட்டு வராங்க. அவர் வந்தோடனே லேசா பார்த்தோன்னே முதல்ல ஒரு லேசா சிரிப்பாரு. அது எத்தனை மணிக்கு பார்த்தாலும் அந்த சிரிப்பு மட்டும் அவர்கிட்ட அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு அது மாறவே மாறாது. சார் இதுக்கு தான் கை தட்டுறாங்க சார், அது மாறல போல, உண்மைதான். அப்போ ஏன்னா நானும் 12 வருஷமா அந்த சிரிப்பை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்க வைக்கிறாங்க. அவன் பிஇ முடிக்க முடியல, ஆனா இங்க ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டியில் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸராக அவன் வேலைக்கு போய் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறான். அவங்க பெற்றோர்கள் நம்ம ரிஸ்வான் சாரை கையெடுத்து கும்பிட்டா, ஐயா ரொம்ப நன்றி. See, we are expressing our sincere thanks from our bottom of heart அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த காட்சியெல்லாம் நான் நேரடியா பார்த்தேன். அப்ப பார்த்த ஒரு விஷயத்த, அறிந்த ஒரு விஷயத்த அதை உரக்க சொல்லணும் அப்படின்னா இதை உலகத்திற்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். அப்ப நீங்க வந்திருக்கிற இடம் நல்ல இடம். See, the education is guaranteed, your seat is guaranteed, புரியுதாமா, பிளேஸ்மெண்ட் இஸ் guaranteed, எல்லாமே கேரண்டி இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான கேரண்டி, எங்கேயுமே கிடைக்காத ஒரு கேரண்டி சார் கொடுப்பாரு, இந்த கேம்பஸ்ல கிடைக்கும். என்ன கேரண்டி அது? டிசிப்ளினுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் 1 காலேஜ் எது அப்படின்னா அசட் காலேஜ் தான். அதாவது இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதாவது புள்ளிங்கோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்கு. புள்ளிங்கோ கல்ச்சர் அப்படின்னா ரொம்ப ஜாலியா ஃப்ரீக் அவுட்டா மாடர்னா வேற மாதிரி, நாங்கெல்லாம் அந்த மாதிரி, நாங்கெல்லாம் வேற மாதிரி, இப்படிலாம் பாடிட்டு வர மாதிரி. அந்த பைக்ல இருக்கிற நம்ம சைலன்ஸ், அந்த தம்பி சிரிக்கிறான், அவனுக்கு நல்லா தெரியும் பொழுது சைலன்சர் எடுத்து மாத்தி டப்பா 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 டப்பான்னு சவுண்டு ஏரியாவே அலற விட்டு, காலேஜுக்குள்ள செதற விட்டு, பிரின்சிபல மிரள விட்டு, அதெல்லாம் சத்தியமா இங்க நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நீங்க சினிமால ஒரு காலேஜ் பார்ப்பீங்க, அது இங்க நடக்காது. ஆனா ஒரு காட்சி நடக்கும். என்ன அப்படின்னா,
நீங்க முடிச்சுட்டு போகும்போது கையில நல்ல வேலையோட நல்ல சம்பளத்தோட போகும்போது உங்க பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீரோட உங்களை வந்து வரவேற்பாங்க பாருங்க, அந்த காட்சி வந்து நடக்கும். ஏன்னா சொல்லும் போதே எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் சிலிர்க்குது, ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அது போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தம்பி, அவன் வந்து ஒரு குடிசை வீட்டுல இருந்து அந்த பிள்ளை வந்து வளர்ந்து படிச்சு வந்த பையன் இன்னைக்கு வந்து என்கிட்ட 2 வாரங்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசுறான். சார், இன்னைக்கு வந்து நாங்க ஒரு நல்ல அருமையான ஒரு வீட்டை வந்து எங்க கிராமத்துல கட்டியிருக்கோம். எங்க அப்பா அம்மாவுக்காக அது வந்து நான் டெடிகேட் பண்ணேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா ஒன்லி த்ரூ அசெட் மூலமா எனக்கு நடந்திருக்கு. அதனால இங்க வந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வந்து கேரண்டி. நம்ம பெத்தவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதானே. பாத்தீங்கன்னா அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே கோட் ஷூட் எல்லாம் போட்டு பிரமாதமா ஷூஸ் எல்லாம் போட்டு நீட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி என்ன அதேதான் என்ற அளவுக்கு வந்து பிள்ளைகளை மாற்றி காட்டுவார்கள். அதாவது பெத்தவங்களால மாற்ற முடியாத ஒரு விஷயத்த ஒரு தாயுமானவர் மாற்றி காட்டுவார். அந்த தாயுமானவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரிஸ்வான் சார் தான். அவர் தாயும் போல பேசுவார், தந்தையுமாகி பேசுவார், நண்பனாகவும் பேசுவார், நல்ல வழிகாட்டியாகவும் பேசுவார், கடைசி வரைக்கும் உங்களுக்காக பேசுவார், கம்பெனிகளிடம் பேசுவார், தெரிந்த கம்பெனிகளிடம் எல்லாம் பேசுவார், உங்கள் ரெஸ்யூமே கொடுத்து பேசுவார், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய பேச்சின் மூலமாக ஊரே உங்களை ஊர் மெச்ச பேசும், ஊரே பாராட்டி உங்களை பேசும். அந்த பேச்செல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா நம்முடைய அருமை சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் பேச 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 உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறி வேற லெவலுக்கு வந்து வந்துடலாம். இதை ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், பழகி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், அதை வந்து ஐ விட்னஸிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விட்னஸிங் டு த கோர். அப்ப இங்க படிக்க இன்னொரு ஒரு விஷயம், நம்ம என்னன்னா ஒரு படிப்பெடுத்து படிக்கிறோம். நம்ம இது வந்து இது உள்ளூர்ல வேலை கிடைக்குமா சார், இந்த கோர்ஸ் முடிச்சா பதட்டமா எல்லாருமே கேட்குற சார், இது மெட்ராஸ்ல வேலை கிடைக்குமா, இதுக்கு இல்ல நம்ம கோயம்புத்தூர்ல போனா வேலை கிடைக்குமா, மதுரையில கிடைக்குமா? தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா திஸ் சர்டிபிகேஷன் இந்த ஏவியேஷனா இருக்கலாம், இல்ல ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸா இருக்கலாம், இட்ஸ் வேர்ல்டு அக்ரிடிட்டட் சர்டிபிகேஷன். அப்ப நீங்க உலகத்தினுடைய எந்த நாட்டுல எந்த மூலை முடுக்குல போனாலும் if you are showing this degree அப்படின்னா you will be getting very good offer. அப்ப இதை விட வேற என்ன வேணும்? அப்ப நம்ம கனவுகள் எல்லாமே நம்ம பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் படித்த காலத்துல இருந்து எல்லாருமே நீங்கள் படித்த காலம் வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஃபீஸை கட்டுறாங்க. ஹார்ட் ஏர்ன் மணி தான். நம்ம ஒவ்வொரு ரூபா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து காலேஜ் அப்படின்னு சொன்னா பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருந்து அப்படியே வந்து 2 பாட்டு பாடிட்டு, இல்ல பைக் எடுத்துட்டு ஒரு பையனை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு, இல்ல ஒரு பாய் பெஸ்டிய இல்ல ஒரு கேர்ள் பெஸ்டிய யாரையாவது உட்கார வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வர்ற ஒரு ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், சிறப்பான ஒரு எதிர்காலத்துல தான் வெளியே போவாங்க. இங்க என்ன பண்ண முடியாது, ரோமிங் பண்ணலாம். எங்கன்னா இங்க தான் பண்ண முடியும். கல்லூரிக்குள்ள நீங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு வேர்டு வந்து பார்த்திருப்பீங்க அழகா, காலேஜ் டைமிங் ஷார்ப் 9. இது இந்த உலகம் வந்து உங்களை இன்னும் ஒரு மணித்துளியில நான் வந்து என்னுடைய இதை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆங்கர் அவர்கள் ரொம்ப உற்சாகமா தலையாட்டுறாரு. ஏன்னா இன்னும் மடை திறந்த வெள்ளம் போல, ஏன்னா 12 ஆண்டுகள் ஹிஸ்டரி இருக்கு, அந்த ஜியாகிரபி இருக்கு, அந்த அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு, ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, புரியுதமா? ஒரு உசைன் போல்ட்டோட ரெக்கார்ட் மாதிரி ரெக்கார்டு இருக்கு, புரியுதமா? அது வந்து இட்ஸ் க்ரோயிங். அந்த ரெக்கார்ட்ல வந்து நீங்க ரெக்கார்டு படைக்கணும். அந்த சரித்திரத்துல வந்து நீங்க சரித்திரம் படைக்கணும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் நம்மை விட்டு ஓடணும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணி ஆங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின்
கண்டிப்பாக நீங்க நினைச்சபடி நடக்கும். God bless everyone. Thank you for this greatest opportunity. டாக்டர் ஏ ராஜா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்களுக்கு பலத்த கரவொலிகளை மீண்டும் ஒரு முறை நாம் எழுப்பலாம். அடுத்ததா வழிகாட்ட உங்களுக்கு டாக்டர் பி சுபா அருணாச்சலம் அவர்களை உரையாற்ற அன்புடன் கரவொலிகளுக்கு மத்தியில் அழைக்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் அகமகிழ் வணக்கம். தலைமுறை மாற்றத்திற்கான ஒரு பயிற்சியை அசெட் முதலா இந்த சென்னையில இப்படியான ஒரு சிறப்பான இடத்துல தொடங்கி இருக்கிறது அசெட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த பணிகளை தொடங்கி இருக்கிற அசெட்டுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சாரோட சேர்த்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். சார் சொன்னார், நான் 12 ஆண்டுகளாக அசெட்டினுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக, அந்த அளவு அனுபவம் இல்லை அப்படிங்கறதுனால 6 ஆண்டுகளாக நான் அசெட்டினுடைய பணிகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். வளர்ச்சி பணி இல்லை, அது வளர்ச்சி, சமுதாய மாற்றத்திற்கான வளர்ச்சி, மாணவர்கள் பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதற்கான வளர்ச்சி, அடுத்த மாற்றத்தை இங்க நம்ம கல்வியிலையும் எப்படியெல்லாம் இன்கல்கேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வளர்ச்சியை அசெட் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறப்பு. சரி, நம்ம இன்னைக்கு 12th முடிச்சிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு பெரிய கனவு நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல. நம்ம ஸ்டூடெண்டா நமக்கு இருக்குதோ இல்லையோ, நம்மளோட பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கனவு இருக்கும். இவ்வளோ செலவு பண்ணி நம்ம படிக்க வச்சிருக்கிறோம், இவ்வளோ கனவோட நம்ம நம்மளோட பையன் நாளைக்கு என்னவா இருக்க போறான், நம்மளுடைய பொண்ணு நாளைக்கு என்னவா இருக்க போறா அப்படிங்கிற கனவு நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் என்னென்ன ஊர்ல இருந்தோ நம்ம இவ்வளோ நேரம் செலவு பண்ணி நம்ம இன்னைக்கு சென்னையை நோக்கி ஓடி வந்திருக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை கூறுவார். அது என்ன? கற்க கசடர கற்பவை, கற்க வேண்டியவற்றை தெளிவாக கற்று அதன்படி நடக்க வேண்டும், அந்த அறிவை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டும்னு அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த காலத்துல நம்ம படிக்கிற படிப்பு தொடர்பாகவே நமக்கு வேலை கிடைக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் நம்மளுடைய மாணவர்கள் கிட்ட இருக்கு. பெற்றோர்கள் நம்ம பிள்ளை எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிடணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிதான் நினைப்போம். ஆனா பையன் நாம என்ன நினைக்கிறானே தெரியலையே, என்ன பண்ண போறானே தெரியலையே அப்படின்ற கேள்வி அவனுக்கு இருக்குது அப்படின்னா அவனுடைய துறை சார்ந்த பணிக்கே போகணும் அப்படிங்கறத மிகப்பெரிய கனவா இருக்கும். நிறைய கல்லூரிகள் நாங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம்னு அவங்களுடைய என்ன சொல்றாங்க, பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எந்த படிப்பை தேர்வு செய்கிறார்களோ அந்த துறை சார்ந்த படிப்புகளை நிறைய கல்லூரிகள் கொடுக்கறதே இல்லை. அப்படி கொடுக்கிற கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுல சொல்வேன். சார் சொன்ன மாதிரி நீங்க அசெட் 100% பிளேஸ்மெண்ட் எது, லாஜிஸ்டிக்ஸ் பையனா லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்லேயே தான் வேலைக்கு போவான், ஏர்லைன் பையனா ஏர்லைன் அண்ட் ஆப்ரேஷன் ஃபீல்ட் சைட்லேயே தான் வேலைக்கு போவான். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு அசெட்ல. 100% பிளேஸ்மெண்ட் ஒரு கல்லூரி கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத எந்த கல்லூரியும் சொல்லிக்க மாட்டாங்க. அசெட் சொல்லுதுன்னா, தைரியமா சொல்லுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். காரணம் அந்த உண்மை இருக்கிறதுனால தான். அதுக்காக நான் சிறப்பா அசெட்டை நான் வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் சொன்னாரு, மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த வழிகாட்டியா இருப்பாரு நம்முடைய ரிஸ்வான் அப்படின்னு. அத தன்னுடைய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா தன்னை தேடி வர மாணவர்கள் அனைவருக்கும், தன்னை இணைய வழியா பாக்குற மாணவர்கள் அனைவருக்கும் நம்ம நம்மளுடைய கருத்துக்கள் சென்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிஸ்வான் சாரை இன்ஸ்டால பாத்திருப்பீங்க. எவ்வளவு பேர் இன்ஸ்டால பாத்திருக்கீங்க அவரை? அவர் ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி தெரியுமா உங்களுக்கு? வழிகாட்டுதல் எங்களையெல்லாம் விட அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா உங்களுடைய நீங்க தேர்வு செய்ய வேண்டிய கல்லூரி அப்படிங்கிறது முதல்ல பிளேஸ்மெண்ட் தொடர்பா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பேரண்ட்ஸ் பேசிக்கா எதிர்பார்க்கறது டிசிப்ளின் தொடர்பா. சார் ரொம்ப அழகா சொன்னாரு, டிசிப்ளின்ல ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸ் பண்ற கல்லூரி அப்படின்னா அசெட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமா பாடத்திட்டங்கள் இருக்கும். ஆனா எல்லாரும் அந்த பாடத்திட்டத்தை சரியா மாணவர்களுக்கு அந்த பேராசிரியர்கள் கொண்டு போய் செலுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் இங்க அசெட்ல ரிஸ்வான் சாரை மீட் பண்ணும் போது அவர் ஒரு புக்கை வச்சு திருப்பிட்டு இருந்தாரு. என்னடா நம்ம கிட்ட பேசாம ஒரு புக்கை வச்சு திருப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது ஃபுல்லா அந்த சிலபஸ்ல உள்ள
1 மார்க் கொஷின்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா காலேஜ்ல 1 மார்க் கொஷின்லாம் கிடையாது. பட் அவர் என்ன பண்றாரு, 200 1 மார்க் கொஷின், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 200 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். அது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸை மனப்பாடம் பண்ண வச்சிருவாங்க. என்னது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். பேசிக் அவன் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் சப்ஜெக்ட் நாலேஜ் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதை ரொம்ப சரியா செய்த அசெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுடைய இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கான தொடக்கம் அப்படிங்கிறது அந்த 100 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் 1 மார்க் கொஸ்டின்ல இருந்தா இருக்கும். அந்த 200 1 மார்க் கொஸ்டின்ல இருந்தா இருக்கும். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடான நாலேஜ்க்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா இன்னொரு லாங்குவேஜ் என் பையன் கத்துக்கிட்டே ஆகணும். அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா இங்க கல்லூரியில படிக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு அப்படி ட்ரீட் பண்ணுவார் அவரு. இதுக்கு நீ கண்டிப்பா பெரிய கரகோஷம் எழுப்பலாம். நான் இந்த கல்லூரியில 1 ஆண்டு தான் பணியாற்றினேன். 1 ஆண்டு இங்க நான் பேராசிரியர் பணியாற்றினேன். இப்ப நான் இங்க பணியாற்றல. ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இங்க ஒர்க் பிளேஸ்ல நான் இங்க இல்லாத போனதை. பட் இங்க கொடுக்குற குவாலிட்டி அப்படிங்கிறது, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது மற்ற எந்த கல்லூரியும் இல்லாத அளவுக்கு இங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக நான் கண்டிப்பா அசெட்க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும். நீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய க்ரூமிங். சார் க்ரூமிங் பத்தி பேசினாரு. பிள்ளைங்க எல்லாம் ஐயோ நம்ம இஷ்டத்துக்கு காலேஜ் போனா நம்மள பெரிய ஆளாக்கிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் தலை வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலான்னு முடிய வச்சுக்கலான்னு அவன் கனவு கண்டுட்டு இருக்கிறானே. இவன் இங்க எப்படி படிக்க போறான், நம்மளை கம்பல் பண்ணணுமே பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. பையன் நினைச்சிட்டு இருப்பான், ஐயோ இங்க சேரலாமா வேணாமா என்னன்னு தெரியலையே, நம்மளை இப்படி முடிய விட்டுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் வருதா? ஆக்சுவலா அந்த பயம்லாம் வரதான் செய்யணும். சில விஷயத்த உடச்சு பேசிதான் ஆகணும். எல்லா பணியிடத்திலும் நம்ம டிசிப்ளின்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பணியிடத்தினுடைய டிசிப்ளினை இங்க இருந்தே தொடங்குறாங்க பிள்ளைங்க அப்படிங்கிறது வேற எந்த கல்லூரியிலும் கொடுக்காத ஒரு சிறப்பு அப்படின்னா அது அசெட்டினுடைய சிறப்பு தான். பையன் இன்டர்வியூ காலையில என்டர் ஆகும் போதே 2 ஃபேக்கல்டி நிப்பாங்க. க்ரூமிங் கரெக்டா இருக்கானா, லைட்டா இப்படி தாடி தெரிஞ்சா கூட என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்ல எழுதிடுவாங்க. பிள்ளைங்களுடைய க்ரூமிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அன்னைக்கு விட்டுருவாங்க, தம்பி நாளைக்கு பண்ணிட்டு வாடான்னு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி எப்பயுமே அந்த க்ரூமிங் அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஏர்லைன் மாதிரியான ஃபீல்டுலலாம் பிள்ளைங்க ஒர்க் பண்ணும் போது அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அட்டையர் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸ்டர்னல் லுக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்களே பேஷனோட வருவீங்க, இருந்தாலும் நம்ம அப்படி இல்லை, அந்த சின்ன விஷயத்துல இருந்து விலகும் போது அந்த பிள்ளைங்களை வழி நடத்துறது அப்படிங்கிறது ஃபேக்கல்டிஸ் உடைய மிக முக்கியமான பொறுப்பா இருக்கு. அதை அசெட் ரொம்ப சரியா செய்யுதுன்னு நான் சொல்வேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி பத்தி தான் நம்ம பேசுறோம். அல்டிமேட்டா அங்கதான் நம்மளுடைய அகடமிக் டிசைன் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை டீச் பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நாலேஜ் எவ்வளவு முக்கியம். ஏர்லைன் மாதிரியான ஃபீல்டுலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா டெக் ஃபீல்ட் ஆயிட்டு எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி இன்கல்கேட் ஆயிடுச்சு. டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி எல்லாமே ரியல் டைமையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, பிசிக்கலையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்துருச்சு. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அந்த நாலேஜை பிள்ளைங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ அப்படி இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மட்டும் இல்லாம, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ் மட்டும் இல்லாம யார் இருக்கிறா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தினம் நீங்க அசெட்டினுடைய ப்ரீவியஸ் பேஜ் எல்லாம் போய் பாத்தீங்க, இன்ஸ்டா பேஜ், லிங்க்டின் பேஜ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நாலேஜை டெவலப் பண்றதுக்காக, எவ்வளோ கான்டெம்பரரிஸ் நாலேஜ் கொடுக்கறதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வகையில அசெட் பண்ற முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான முயற்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக அசெட் டீமுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு என்ன கனவு எதுவாக இருந்தாலும் அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள்னு. அப்படியான அப்துல் கலாமை எப்பயும் நினைவுபடுத்துற இடம் இந்த இடம். ஏன்னா இது அப்துல் கலாம் ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியத்துல நம்ம எல்லாரும் பெரிய பெரிய கனவுகளோட இருக்கிற பேரண்ட்ஸை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். டாக்டர் பி. சுபா அருணாச்சலம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலிகளை எழுப்பி நாம் நன்றியை தெரிவிக்கலாம். உங்களுடைய அனைவரின் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் பைலட் கேப்டன் சாய் பிரசாத் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். யாரெல்லாம் ஏவியேஷன் படிக்க இங்கே வந்திருக்கீங்க? யாருமே இல்லையா? இட்ஸ் ஃபைன். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க 100% பிளேஸ்மெண்ட்ஸ், இது பாசிபிளா? பட் த ஃபேக்ட் இஸ் இட்ஸ் பாசிபிள். ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோமா? டேக் யூ மொபைல் ஃபோன்ஸ், நான் ஒரு சில கால்குலேஷன் சொல்கிறேன், கால்குலேட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இண்டிகோன்ற ஒரு ஏர்லைன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம மற்ற ஏர்லைன்ஸ் பற்றி பேச போகிறதில்ல. இண்டிகோன்ற ஒரு ஏர்லைன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இண்டிகோவில் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ ஃப்ளீட்ஸ், அதாவது எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணது உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா? அரௌண்ட் 480 ஏர்க்ராஃப்ட். டோட்டல் பேக்லாக்ஸ் ஆஃப் இந்தியன் ஏர்க்ராஃப்ட் மட்டும் 1743 ஏர்க்ராஃப்ட். 1743 ஏர்க்ராஃப்ட் இந்தியாவுக்கு வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இண்டிகோவில் மட்டும் ப்ரெசென்ட் எம்ப்ளாயீஸ் 42,000, பட் ரிக்வயர்டு எம்ப்ளாயீஸ் 87,000. இந்த ரிக்வயர்மெண்ட்டை ஃபில் பண்ண முடியணும்னா இந்த 100% பிளேஸ்மெண்ட் பாசிபிள். இது வெறும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க சினாரியோக்கு மட்டும். பட் ஃபியூச்சரில் 1734 ஏர்க்ராஃப்ட்டுக்கும் இன்டூ 60 கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் மட்டும் 60 கிரவுண்ட் ஸ்டாஃப் வேணும் ஒரு ஏர்க்ராஃப்டை ஆப்ரேட் பண்ண. 25 கேபின் க்ரூஸ் வேணும் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ண. 15 to 18 பைலட்ஸ் வேணும் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ண. ஸோ நம்ம வெறும் கிரவுண்ட் ஸ்டாஃப் மட்டும் கால்குலேட் பண்ணுவோமே. 60 into 1734 எவ்வளோ இருக்கும்? ஸோ அரௌண்ட் லேக்ஸ், 1,34,000 1,03,000 சம்திங். அந்த 1,03,000 வேகன்சியும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வரும். 100% பிளேஸ்மெண்ட் டெக்னிக்கலி பாசிபிள். அதுவும் இங்கே டெஃபினட்டாக பாசிபிள். If you are going in a wrong path, it's definitely not possible. If you are going in the right path with asset, definitely it's possible. Backlogs of Indiaவில் வந்து இண்டிகோட ஏர்லைன்ஸ் மட்டும் 932 ஏர்க்ராஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பர் வீக் ஒரு ஏர்க்ராஃப்ட்ன்ற பேஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இண்டிகோவில் 932 ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஏர் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா 529 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆர்டர் பேக்லாக்ஸ் இருக்குது. அண்ட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் 15 ஆர்டர்ஸ் வந்து பேக்லாக்ஸில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃபயராக ஸ்பீச்லாம் பேச வராது. டெக்னிக்கலாக சொல்கிறேன். டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இப்போ இருக்கவங்களுக்கு டெக்னிக்கலாக சொன்னால் இதுதானே ரியாலிட்டி, இதுதான் நமக்கு வேணும், இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இட் பாசிபிள். ஸோ பேசிக் எலிஜிபிலிட்டி ஃபார் கிரவுண்ட் ஸ்டாஃப். கிரவுண்ட் ஸ்டாஃபோட பேசிக் எலிஜிபிலிட்டி என்னன்னு யாருக்கா தெரியுமா? கிரவுண்ட் ஸ்டாஃபோட பேசிக் எலிஜிபிலிட்டி வெரி டிகிரி, எனி 3 years டிகிரி பண்ணியிருக்கணும். அதுவும் அசெட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர், ஈஸியாக பிளேஸ்மெண்ட் வாங்கலாம் உங்களால். ஏன் அசெட்டில் பிளேஸ்மெண்ட் நாங்கள் ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நாங்கள் ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ், பைலட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறவங்க, லீடிங் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லா பைலட்ஸும் வித் ரிஸ்வான் சாரோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். என்னோட லைஃப்பில் ஐம் ஃப்ரம் த லோவர் மிடில் கிளாஸ். என்னால் பைலட் ஆக முடியுது, என்னால் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு ரூலை நான் ஃபாலோ பண்ணேன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் அண்ட் யுவர் கெரியர் லீட்ஸ் யுவர் லைஃப். உங்களோட கெரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த கெரியர் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணும். இட்ஸ் மை சக்ஸஸ். எனக்கு அது சக்ஸஸ் ஆச்சு, என் கூட இருக்கவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆச்சு. வேறு எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் அண்ட் கெரியர் லீட்ஸ் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததான் நிறைய மாணவர்களை, ஆயிரக்கணக்கான மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய மகத்தான பணியை செய்து வரக்கூடிய அசெட் கல்லூரியின் சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான் அவர்களை பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் உரையாற்ற அன்புடன் நடக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நியூஸ் 7 அசெட் கல்லூரி இணைந்து நடத்தும் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், நியூஸ் 7 தொலைக்காட்சி முதல் நன்றி சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க நியூஸ் 7 தொலைக்காட்சி தொடர்ந்து அவங்க ஆற்றக்கூடிய கல்வி பணி நிறைய, அதாவது நாட் ஓன்லி +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படிங்கிறத விட ஈவன் தோ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரெலவெண்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரெலவெண்ட், இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம மற்ற தொலைக்காட்சிகளை நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். பேராசிரியர்கள் சுபா அருணாச்சலம், டாக்டர் ராஜா சார், தென் கேப்டர் சாய், ஸோ அவங்க எல்லாருக்குமே நமக்கு இன்னைக்கு ஒரு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி தேங்க்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராமை வந்து வெரி ஃபைனாக நமக்கு ஆர்கனைஸ் பண்ண நம்ம கல்லூரியுடைய முதல்வர், அவங்க இல்லை இன்னைக்கு, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், திரு சந்தோஷ்குமார், தென் நம்மளுடைய துணை முதல்வர் டாக்டர் சுரேஷ் அண்ட் அதர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ், ஹெச்ஆர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம், ஆல் த எவ்ரி ஒன், எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா வெரி ஷார்ட் பீரியடில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், அதாவது நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஆல் குட், எப்படி ஃபைன், நல்லா பண்ணியிருக்கீங்க இல்லையா, குட்.
ஆக்சுவலி வந்து இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஜெயித்து காட்டுவோம், வெற்றி நிச்சயம், எப்படி ஹை மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு எல்லாருமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வெகு சில ப்ரோக்ராம் மட்டுமே வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகாட்டுதலாக இருக்கும். மற்ற எல்லாமே காமனாக இருக்கும். ஜெயித்து காட்டுவோம் அப்படின்னா நீங்கள் +2 வரை ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. தென் அதே தான் ஒரு எல்கேஜிலேருந்து 12th வரை படித்து தான் எக்ஸாமை திரும்ப எழுதுவீங்க. ஆனால் திரும்ப அந்த டைமிங்கில் வந்து நமக்கு என்ன தேவைப்படும், ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமை. பட் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும், +2 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. பட் பையன்ட்டு பொண்ணுகிட்டே பேசணும்னா அதை பார்த்துக்கலாம் சார் அப்படின்றவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம் மட்டுமே வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தேவையான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ், ஹவு டு சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னை கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து திஸ் இஸ் சக்ஸஸ், கீப் இட் இன் ஒரு பாக்கெட், பத்திரமா வச்சுக்க, யார்ட்டையும் கொடுத்துறாது அப்படின்னு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியுமா? நோ. வாழ்க்கையில் அந்தந்த டைமிங்க்கு தகுந்த சூழ்நிலைகள் என்ன அமையுதோ அது வந்து நமக்கு வெற்றியாக தெரியும். அப்போ இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னை கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு கண்டினியூ ப்ராசஸ். நீ 10th நல்ல மார்க் எடுத்துட்ட, ஓகே, அதோட முடிஞ்சா சக்ஸஸா? அடுத்து என்ன பண்ணணும்? 12th படிக்கணும், அடுத்து என்ன காலேஜ் போகணும், அடுத்து வேலைக்கு போகணும். அப்போ அந்தந்த நேரத்திற்கானது தான் வெற்றியை தவிர அது அங்கேயே ஒரு இடத்துல வந்து இதுதான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது, இல்லையா? அண்ட் அதே மாதிரி நம்ம லைஃப்ல என்னென்னலாம் செய்கிறோமோ சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் சக்ஸஸாக கிடைக்கும். இப்போ மேம் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, க்ரூமிங், ஓரளவு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும், ஓரளவு ஹிந்தி பேச கற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம எங்கேயாவது எப்பாவது அப்படியே குட்டியாக கற்றுக்கிட்டே வரோம் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என்னவா கிடைக்கும், நம்ம கையில் சக்ஸஸாக கிடைக்கும். அப்போ ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நம்ம வந்து ரெடி ஆகி நாளைக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ குட்டி எஃபோர்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாள் நமக்கு என்ன கிடைக்கும், கையில் ஒரு வெற்றியாக, ஒரு சக்ஸஸாக நம்ம வந்து அதை பார்க்க முடியும். ஸோ எஸ்பெஷலி இந்த பிளேஸ் அசட். ஏன்னா எதுக்கு இந்த கெஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்கள தான் நம்ம பேச சொல்ல முடியும். கரெக்டாக? நம்ம என்னை பற்றி யாருனே தெரியாதவங்களுக்கு, அசட்டை பற்றி யாருனே தெரியாதவங்களை கொண்டு வந்துவிட்டா அவங்களுக்கு என்ன பேசுவாங்க? அவங்களுக்கு எதுவும் இப்போ தெரிய போகிறது இல்லை, இல்லையா? ஸோ ஒரு சில வருடங்களாக, 10 வருடங்களாக, ஒரு 6 வருடங்களாக நம்ம கூட பயணிக்கிறவங்களை கொண்டாந்து விட்டோம் அப்படின்னா தான், கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க சார் சொன்ன மாதிரி விட்னஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க சுபா மேமாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் ராஜா சாராக இருக்கட்டும், எல்லா ப்ரோக்ராமுக்குமே இந்த மாதிரி போய் பேசக்கூடியவங்களா, எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து அவங்க சந்திக்கக்கூடியவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோடைய ஜென்யூனஸ், அதோடைய ட்ரூத்ஃபுல்னஸ், எந்த அளவுக்கு ட்ரூத், எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கும், நம்ம போகக்கூடிய இடம் நல்ல இடமா, இப்போ நம்ம நல்ல மனிதராக இருந்தால் பத்தாது, நம்ம போகக்கூடிய இடமும் நல்ல இடமா இருக்கணும், இல்லையா? ஸோ அதெல்லாம் வெரி ஃபில்டர் பண்ணி வரக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ அசர்ட் அப்படிங்கிறது ASET அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூரேட் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம், அதுதான் அதோட மீனிங். அதாவது எப்படியாவது படி அப்படின்னாங்க, எப்படியாவது படி. இப்போ நான் 12th படித்தப்பெல்லாம் என்னுடைய ஃபாதர் மதர் எல்லாமே ஃபார்மர் தான், அக்ரி தான். அவங்களும் எங்கள் மாவட்டத்தை, எங்கள் டிஸ்ட்ரிக்டை தாண்டது கூட கிடையாது. ஸோ எப்படியாவது படி. பட் அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது படிக்க வச்சிடணும், அவ்வளோதான். அது வந்து நம்ம விவசாயம் பண்ணியோ இல்லை பேங்க் லோன் வாங்கியோ, ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது நம்ம சரியான கல்வியை கொடுத்துட்டா அவனை என்ன பண்ணும், எதிர்காலம் காப்பாற்றிடும். இல்லை இவன் அக்கௌண்ட்டில் ஒரு 5 lakhs பணத்தை போட்டு வச்சா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லை இவனுக்கு பிடிச்ச ஒரு பைக் வாங்கி கொடுத்தா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இல்லை அவனுக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லை அவனுக்கு பிடிச்சவங்க மாமா கூட அனுப்பி வச்சுட்டா என்ன பண்ணுவான், எதிர்காலத்தில் பொழைச்சிப்பான். சித்தப்பா வீட்டில் விட்டா இவன் பொழைச்சிப்பான் அப்படின்லாம் நம்ப மாட்டாங்க, இல்லையா? எப்படியாவது படிக்க வச்சிடணும். படிச்சான்னு, ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது அதை தான், எப்படியாவது நம்ம வந்து படிக்க வச்சுட்டா எதிர்காலம் நல்லா இருக்கும். பட் இப்போ உள்ள சூழலுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறத விட எதை படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாச்சு. எதை படிக்கணும், எங்கே படிக்கணும். ஏன்னா எதையாவது படிச்சுட்டு நாளைக்கு வேலை கிடைக்கல, எங்கேயாவது படிச்சுட்டு எனக்கு அது சரியா விருப்பம், எனக்கு வந்து நான் எதிர்பார்த்து போன மாதிரி எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம்.
ஸோ படிப்பு அப்படிங்கிறது என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டியை மாற்றக்கூடியதாக இருக்கணும். நான் இன்னைக்கு இருக்க இப்போ என்ன பண்ணீங்க, கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் நாங்கள் உட்காந்துருக்கோம், சார் உட்காந்துருக்காங்க, மேம் இருக்காங்க, இது எல்லாமே என்ன காரணம்? படித்ததன் மூலமாக மட்டும்தான், வேற எந்த காரணமும் கிடையாது. படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வேணாந்து இப்போ நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்ம வழிகாட்டுறோம். எவ்வளோதோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க, அப்ராட்ல இருக்காங்க. அப்ராட்ல இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச பையன் கூட, அதாவது வெறும் ஒரு ரப்பர் ஸ்லிப்பர் போட்டு ஷர்ட்ல பட்டனே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க் லோன் வாங்கி படிச்சவன் கூட அசெட்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லேக்ஸ்ல சேலரி வாங்கி லைஃப்ல சக்சஸ் பண்ணியிருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க அட்மிஷன் போடுறீங்க, பணத்தை கட்டுறீங்கன்னா ஹாப்பிலாம் கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்குற பணம் இப்படி வாங்கி அது என்ன ஆயிடும், இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி போயிடும். கரெக்டா இல்லையா? இது வந்து இல்ல அது சந்தோஷோட பணம், நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், பத்திரமா டிராவலே வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியுமா? இதுல பிரேம்குமார் கட்டின பணம் யார்ட்டையும் நான் தரமாட்டேன், எனக்கு மட்டும்தான் இது. வச்சுக்க முடியுமா? அப்படி நாட் பாசிபிள். ஸோ இட்ஸ் அ கோ. இப்படி வரும், இப்படி போயிட்டே இருக்கும். பட் அந்த நாலேஜ், அந்த ஸ்கில் இருக்குல்ல, இங்கே தான் சார் ஹேவ் வரும், இப்படிதான் சார் நீ எதை யூஸ் பண்ணணும், ஹேஸ் இங்கே தான் சார் நீ யூஸ் பண்ணணும், வாஸ் இங்கே தான் சார் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்படி குட்டு இப்படி தான் சார் நீ யூஸ் பண்ணணும், சுட்டு இப்படி தான் சார் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு சொல்லி தராங்க இல்லையா? அந்த நாலேஜுக்கு எவ்வளோ நாள் பவர் இருக்கு? ஒரு 10 வருஷம் இருக்குமா? ஒரு 5 வருஷம் இருக்குமா? எவ்வளோ நாள் இருக்கும்? வாழ்நாள் ஃபுல்லா உன் கூட வரும். கடைசி வரை உனக்கு அதுக்கு அதான் அர்த்தம். நீ உலகத்துல எங்கே போனாலும் அதுக்கு அதான் அர்த்தம். அப்ப பணத்துக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. நீ கேட்டீங்கன்னா அறிவுக்கு தான் வேல்யூ, நாலேஜுக்கு தான் வேல்யூ. ஸோ கற்கே நன்று பிச்சை புகினும் கற்கே நன்று. நான் பிச்சை எடுத்தாவது படம் படிச்சிரு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுமே நிறைய இன்னைக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆல் ஓவர் த இந்தியாவில் பார்க்கும்போது GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக பட்டதாரிகள் வரக்கூடிய மாநிலம் நம்ம மாநிலம் தமிழ்நாடு தான். அதுல நம்ம வந்து கல்வியில முன்னோடியா இருக்கிறோம். அதே மாதிரி பிரபலமான பெரிய கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சிகள், ரிசர்ச் நடக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக இனோவேட்டிவ் கோர்சஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. புதுமையான தொழிற்படிப்புகள் இப்ப நம்ம இங்க கொடுக்குறோம் இல்லையா, கோர்சஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே 2011 வந்து சவுத் இந்தியாலே முத நம்ம அசெட் தான் கொண்டு வந்தாங்க, வேற எங்கேயுமே இல்லை. கிராட் டிகிரியே கிடையாது. ஒரு இல்லாத ஒரு கோர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு சிலபஸ் கிரியேட் பண்ணி இதுக்கு இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. பட் இங்கே நீங்க வந்து காமனா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் பிகாம், ஜென்ரல் BBA மாதிரி கோர்சஸ் வி டோன்ட் ஹேவ், இங்க அவைலபிள் இல்லை. ஒரு புதுமையான அப்படிங்கிறத விட படிச்சா வேலை கிடைக்கும், படிச்சா ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும், படிச்சோம் அப்படின்னா நிறைய சேலரி வாங்கலாம், படிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃபை பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணலாம். சும்மா அதாவது படிப்புல 2 விதம் பிரிக்கலாம். ஒன்று வந்து எதுக்காக படிக்கிறோம், டிகிரி, பேருக்காக ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறது. அடுத்து வந்து ஒரு வேலைக்காக படிக்கிறது. நான் இதை படிச்சா எனக்கு இங்க வேலை கிடைக்கும். படிக்கும் போதே எதுக்காக நான் படிக்கிறேன், இதை படிச்சா எனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சே படிக்கிறது. இன்னும் ஒரு சில படிப்பு சும்மா டிகிரி சார், பேருக்காக டிகிரி, ஏதோ படிக்க சொல்றாங்க அதுக்காக நான் படிக்கிறேன், ஒரு ஜென்ரல் கோர்ஸ் ஏதோ ஒன்று படிச்சுட்டு நாளைக்கு கிடைச்ச வேலையை பார்க்கலாம் சார் அப்படிங்கிறது இல்லை. நீ படிக்கும் போதே இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக படிக்கிறேன், இதை படிச்சா எனக்கு இங்கே வேலை கிடைக்கும், நான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சே படிக்கக்கூடிய துறைகளை மட்டும்தான் இங்கே தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் BSc ஏவியேஷன், BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இதில் UG கோர்சஸ் அஸ் வெல் as PG கோர்சஸ். ஓகேவா? தென் சார் மேம் பேசும்போது சொன்னாங்க பிளேஸ்மெண்ட் பற்றி நிறைய பேசினாங்க. அதே மாதிரி ஸ்கில் ட்ரைனிங், க்ரூமிங். இப்போ க்ரூமிங்னா நம்ம பசங்க நிறைய பயந்துருப்போம், ஐயோ ஹேர் கட் பண்ணணுமா, ட்ரிம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அது சிம்பிளாக ஒரே இதில் முடிச்சுக்கலாம், ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா? நம்ம ஒரு இடத்துக்கு எப்படி போகிறோமோ அப்படி போனால் நமக்கு என்ன கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு காலேஜோட CEO சொல்கிறாங்க இல்லையா, நான் எப்படி வந்தா நீ என்னை ஏற்றுப்ப சிஇஓவா? ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு டவலில் போட்டுட்டு நான் தான்ப்பா சிஇஓன்னு சொல்லிட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ? சார் கீழ்பாக்கிலேருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்போ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் டக் பண்ணணும், ஒரு பிளைன் ஷர்ட் போடணும், நான் இன் பண்ணணும், ஷூ போடணும். இப்போ நான் பேசிட்டு இருக்கோம், ஒரு கால் வந்தது, ட்ரூ காலில் பார்த்தேன், உலகம் ஒரு நாடக மேடைன்னு, அவன் ட்ரூ காலில் தான் வந்தது. இப்போ அது மாதிரி நம்ம அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி
நம்மளுடைய ட்ரெஸ் கோடை மாற்ற வேண்டியது மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று. நிறைய படிச்சிருக்காங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவான், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா அவனோட அப்பியரன்ஸ் அந்த அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவுட்லுக் அப்படிங்கிறது, ஏன்னா இடம் பொருள் ஏவல், நமக்கு வந்து ஆள் பாதி ஆடை பாதி, நம்ம எங்க எப்படி போனோமோ அப்படி போனாதான் ரெஸ்பெக்ட் இருக்கும். அது முக்கியம். இப்போ நீ ஒரு காலேஜ் 10 days லீவ்னு வச்சுக்கோ, இப்போ என்னது லாக்டவுன், ஒரு 1 month நம்ம வீட்டில் இருக்கோம். நான் டெய்லி எந்திரிச்சு டக் பண்ணி ஷூ போட்டுட்டு பேண்ட் போட்டு உட்காந்துருப்பேன். நான் வீட்டில் எப்படி இருப்பேன்? நான் இஷ்டத்துக்கு இருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டு, இல்லையா, ட்ரிம் பண்ண மாட்டேன் ஏதோ அப்போ திரும்ப காலேஜ் ரீஓப்பன் அப்படின்னா அப்படியே வர முடியுமா? எப்படி போகணும்? நம்ம பர்ஃபெக்டா நீட்டா இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம இன்டர்வியூ போகும்போதே வந்து பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு டேஞ்சர்னு போட்டு போனான் ஒருத்தன். கோயம்புத்தூர்ல ஒரு பையன், அவர் ஹெச்ஆர் ஃபோன் பண்றாரு, யார் சார் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, ஏன் சார் என்னாச்சு? உங்க பையன் வந்து பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு மண்டவோடு போட்டு போட்டோ போட்டு டேஞ்சர்னு போட்டு இன்டர்வியூ வந்திருக்கான் சார். நான் என்னடா சார், என்னடா ஆச்சுன்னா ஊர்ல இருந்து நேரம் வந்துட்டேன் சார் அப்படின்னா. இந்த க்ரூமிங் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது இன்னைக்கு வித்தவுட் டிசிப்ளின் நம்ம எதையுமே சக்ஸஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியுமான்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஃபோக்கஸ் வேணும், டிசிப்ளின் வேணும். மெயினாக பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு நம்ம, ஏன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சு நீங்கள் அந்த ப்ரெஷரோட, நான் நேற்று எக்ஸாம் முடிச்சு இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, என்னை கேட்ட இதே பெரிய சக்ஸஸ் தான். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒன்று சம்வாட் ஒரு கொடுக்குறாங்க, நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா அதை பார்க்காத மூவியை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை நம்ம வழக்கம் போல ஒரு நாள் என்ன இதெல்லாம் ஸ்க்ரீன் டைம் நம்ம எவ்வளோ நேரம் 2 hours 3 hours ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு வீட்லேயே உட்காந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒன்று இதுவே பெரிய சக்ஸஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா தேடி வந்திருக்கீங்கல்ல, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ இதே ஒரு கிரேட் சக்ஸஸ். ஸோ நிறைய இந்த கோர்ஸ் ரெலவெண்டா உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு உங்களுடைய டவுட்ஸ் என்ன கிளியர் பண்ணிக்கிங்க. அண்ட் மெயினாக அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் இது ரெலவெண்ட் இருக்கக்கூடியதையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அசெட் பொறுத்தளவு என்னன்னா, இங்கே என்ன எதை செய்ய இங்கே நாங்கள் இருக்கிறோமோ அது சரியாக செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். காம்ப்ரமைஸ் கிடையாது. சரி பார்த்துக்கலாம் விடு, இன்னும் அது கிடையவே கிடையாது. அது எங்கள் டிக்ஷனரியிலே இல்லை. இதுதான் செய்யணும், அது சரியா செய்யணும். அது வாட் எவர் இட் இஸ் த ஐவி. நான் நேற்று யூஜி, ஏன்னா நம்ம கிட்ட எல்லா கோர்ஸுக்குமே நம்ம கிட்ட டிகிரி இருக்கு. யூஜி முடிச்சு வரான் பாத்தீங்களா, பிகாம் முடிச்சு வரோம், பிஇ படிச்சு வரோன்னு கூட நம்ம கிட்ட டிகிரி இருக்கு. அந்த பசங்க இங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்க +2 முடிச்சோன்னே எங்களுக்கு தெரியல சார், நான் 3 years 4 years நான் ஒரு ஐவி கூட போனதில்லை. இங்க வர பெர் வீக்கா பெர் மந்த் 2 ஐவி கொடுக்குறாங்க. இப்பதான் மேம் வந்து ஏவியேஷன் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா நேற்று கோவாவிலேருந்து வந்தாங்க. பசங்களை ஒரு 60 பேர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இன்ஃப்ளைட் ட்ரைனிங், சென்னை டு கோவா ஃப்ளைட்டில் போயிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ட்ரைனிங் வித் அங்கே கோவாவிலே 4-5 சைட்லாம் விசிட் பண்ணிட்டு நேற்றா வந்தாங்க. ஸோ நீங்கள் எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ போய் பாருங்க. யூ கேன் செக் வேர் எவர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங். ஸோ என்னுடைய பிளான் என்னன்னா, ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது நேஷனல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் லாஸ்ட் இயர் துபாய் போனாங்க, அதுக்கப்புறம் மலேசியா போயிருந்தானுங்க, திஸ் இயர் தாய்லாந்து போயிருந்தாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு பையனை ஒரு பொண்ணை வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ விஷயம். நாங்கள் 60-70 பேர் இங்கேருந்து தாய்லாந்து கூட்டு போகிறோம், கோவா கூட்டு போயிட்டு வரோங்கிறது எங்களோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ பேரண்ட்ஸ், நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, நீங்கள் அட்மிஷன் போட்டு அதோட அந்த லாஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் அடிக்கடி விசிட் பண்ணணும். என்ன போயிட்டு இருக்கு, உங்களுடைய கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா லைஃப்ல வந்து சக்சஸ் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சில ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது அது. இப்போ வந்து என்னை கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 12th சாருக்கு பிகினிங் ஏஜ் கேட்டாங்க இல்லையா, ஒரு 17 years old 3 years டிகிரி 2021 முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 years நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட ஏஜ் ஒரு 26-27 வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும், லைஃப்ல செட்டிலாக இருக்கணும். ஒருத்தர் நல்லபடியா யோசிச்சு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டாங்கன்னா சூப்பரா என்ன பண்ண முடியும், நம்ம அப்படியே அந்த ரெக்கையை விரிச்சு எல்லாரும் கீழே ஒரு பெரிய ஆலம்பரமாகி எல்லாரையும் அந்த நிழல்ல நம்ம வச்சுக்க முடியும். அது வந்து அது படிப்பால மட்டும்தான் சாத்தியம், வேற எதாலே முடியாது. அதுக்கு மிகப்பெரிய சரியான ஆயுதம் படிப்பு தான். அது சரியான இடத்துல
சரியான கல்வி படிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நேற்று லாஸ்ட் இயர் பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு டிவி இன்டர்வியூவில் கூட உங்களுடைய நீங்கள் ரொம்ப ஒரு மெல்ட்டான மொமெண்ட் வந்து என்னன்னு கேட்டாங்க. அதாவது நீ படிக்கிற பசங்க சக்ஸஸ் பண்ணி நாளைக்கு ஒரு சொந்தமாக கார் வாங்கிட்டேன் சார், கமெண்ட் சி மை கார், நான் சொந்தமாக வீடு கட்டிட்டேன், வீடு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து பசங்க இன்வைட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ரியல் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் வந்து இங்கே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் 2 கேம்பஸ், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறத விட என்னை பொறுத்தளவு இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஜாலியாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும். எனக்கு என் வீட்டில் பணம் நிறையா இருக்குது, எங்கள் அப்பா பீரோ திறந்த கட்டுக்கட்டாக வச்சிருக்காரு, கேட்டால் ஒரு கட்டை எடுத்து தூக்கி போடுறத எடுத்துக்க கோ அப்படிம்பார் சார். அப்படிங்க வரவனுக்கு இது இடம் கிடையாது. நிறைய காலேஜஸ் இருக்கு, புரியுதா? ஸோ நான் ஹார்ட் ஒர்க், அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க சார், நான் ஏதாவது கம்பல்சரி டிகிரி முடிச்சு நான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும். சக்ஸஸ் நீ பண்ணியே ஆகணும். நீ பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னா நீ வெற்றி அடையணும். இல்லான்னு இன்னொருத்தன் சொல்ற மாதிரி நீ வாழணும் வாழ்க்கையை. இன்னொருத்தன்ட்ட கையேந்தணும், இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கணும், அது தேவையில்லை. நான் என்னுடைய முடிவுக்கு, என்னுடைய சுய முடிவுக்கு என்னால் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னா நீ படிக்கணும். நீ சரியான கல்வியை சரியான இடத்துல படிக்கணும், மிக முக்கியம். ஸோ அவங்க டைம் இதுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. நீங்க காலேஜோட இன்ஸ்டா பேஜை பாருங்க. என்னுடைய மேம் சொன்ன என்னுடைய பர்சனல் இன்ஸ்டா பேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க பார்க்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். நீங்க லைஃப்ல வந்து ஏன்னா நம்ம அந்த பசங்களுக்கு குட்டி குட்டி பசங்களா பார்த்துக்கிட்டே வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகும் இல்லையா. ஸோ அதோடைய எதிர்பார்ப்பு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு நீங்க உருவாக்கி தர்றீங்க, அதான் மிக மிக முக்கியம். ஏன்னா பசங்க அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க நினைச்சதை படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச காலேஜுக்கு அவங்களால போயிருக்க முடியாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. பட் இப்போ அப்படி கிடையாது. நீ பிடிச்ச கோர்ஸை எவ்வளோ ஃபீஸாக இருந்தாலும் நீ எங்கே படிக்க விரும்பினாலும் படி அப்படின்னு சொல்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் எப்போதுமே வந்து நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு, நீ எவ்வளோ பெரிய லைஃப்ல சக்ஸஸ் ஆகணும்னாலும் பேரண்ட்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும். மிக மிக முக்கியம் அது. ஸோ ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய டாக்டர் முகமது ரிஸ்வான், சிஇஓ அசெட் கல்லூரி அவர்களுக்கு நாம பலத்த கரவொலிகளை எழுப்பலாம். உங்களுக்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை நீங்க சாருக்கிட்டையும் அதே மாதிரி முன்னாடி இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள்கிட்டையும் நீங்க கேட்கலாம். ஏன்டே நிறைய கேள்விகள் இருக்கு, அந்த கேள்வியை நான் முதல்ல கேட்டுறேன் சார். சார், குறிப்பா அசெட் கல்லூரியில அசெட் கல்லூரி அப்படிங்கிறத தாண்டி நீங்க கொடுக்குற கோர்சஸ் எல்லாமே இப்போ ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஷிப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே ஒரு தமிழ் மீடியம் படிச்ச ஒரு பசங்களால இதை சக்சஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமாங்க சார்? தமிழ் மீடியம் நல்ல ஒரு ஆக்சுவல் குட் கொஸ்டின் இது. ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அது எங்கே போனாலுமே நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷில் எழுதணும். இப்போ அது வந்து கம்பல்சரி. அது மாதிரி தமிழ் மீடியம் ஏந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேயும் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும். அந்த இங்கிலீஷில் பாஸ்னா தான் 10th பாஸ். அது மாதிரி 12th இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், அதில் பாஸ்னா தான் என்னது 12th பாஸ். இது ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இது ஆல்ரெடி அவங்க இங்கிலீஷுங்கிறது ஒரு தெரிஞ்ச அறிமுகமான ஒரு மொழி. அடுத்து இப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்தோ இல்லை ஒரு மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளூயண்ட்டாக அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைவு தான். புரியுதுங்களா? மிக குறைவு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்னொரு விஷயம், நம்ம அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர பசங்க கூட இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறத பார்க்க முடியுது. ஈவன் தோ மெட்ரிக் ஒரு சிபிஎஸ்சிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் கூட ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் இங்கிலீஷ் கற்றுக்கிறது நல்ல தமிழ் தெரியணும். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு முதல் என்ன நல்லா தெரியணும், தமிழ் நல்லா தெரியணும். தமிழ் அது என்ன தெரியணும்னா 3 காலம் தெரியணும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். 3 காலம் தமிழில் சொல்ல தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். அப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன், டாக்டர் இருக்கார், அது என்ன காலம்? டாக்டர் இருக்கார், அது என்ன காலம்? நிகழ்காலம். அதுக்கு இறந்த காலம்
அவன் என்ன சொன்னான், அதுக்கு நிகழ்கால பாஸ்ட் டென்ஸ் என்னடா, இறந்த காலம் டாக்டர் செத்துட்டார் அப்படின்னா, டாக்டர் செத்துட்டார் சார் அப்படின்னா. அப்போ இறந்த காலம்னா டாக்டர், அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி இப்போ எதிர்காலம், இந்த 3 காலங்களே வந்து இன்னைக்கு சொல்ல தெரியாது. எதிர்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, இறந்த காலம் என்ன. பட் தமிழ் மீடியத்தின் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டென்ஸ் என்ன கேட்டாலுமே கிளியராக சொல்லுவாங்க. தமிழ் மீடியத்தின் வர ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டென்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். இங்கிலீஷ் மீடியத்தின் வர பசங்களுக்கு இந்த டென்ஸ் வந்து தெரியாது. இப்போ சொல்லுங்க, யார் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுப்பா? யார் கற்றுப்பா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேரும் சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக கற்றுக்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். புரியுதுங்களா? அதனால அது ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்கலாம், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் இங்கே அசட்டை பொறுத்தளவு ஸோ வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண 1 மந்த்து வந்து சப்ஜெக்டே கிடையாது. என்ன மட்டும்தான் எடுப்பாங்க? இங்கிலீஷ் மட்டும்தான் எடுப்பாங்க. நல்லா உங்களை ஓரளவு ஃப்ளூயண்ட்டாக பேச வச்சுருவாங்க. உனக்கு தெரிஞ்சது தான், இஸ், வாஸ், ஹேவ், ஹேஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தான். அது எங்கே தூக்கி போடணுங்கிறது ஒரு ஃபார்முலா, சிம்பிள். கேன் தெரியும், குட்டு தெரியும், சல்லு தெரியும், சுட்டு தெரியும். இதை நீ கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கேன் கேள்விப்பட்டது இல்லையா? அவ்வளோதான். அது எங்கே வரும்? அது ஒரு ஃபார்முலா. அப்போ ஒரு கிராமரே இல்லாமல், வித்தவுட் கிராமர் இல்லாமல் உனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இங்கிலீஷ் வி ஹேவ் தட் சிலபஸ், அதில் ஒன்று ட்ரைன் பண்ணிடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது, ஈஸியான விஷயம் தான். ஓகேங்க சார். அடுத்ததா பைலட் அவர்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் பைலட்டாக இருக்கிறீங்க. எங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒன்று பைலட்டாக இருப்பாங்க, இன்னொன்று ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி. இது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறப்ப சொன்னீங்க கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா அதில் யாரெல்லாம் வருவாங்க, என்ன மாதிரியான வேலையெல்லாம் அதில் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் வேணும் சார்? வெறும் பைலட் மட்டும் இருந்துட்டா ஃப்ளைட்டை நான் மட்டும் இருந்தால் அந்த ஃப்ளைட்டை என்னால் ஃப்ளை பண்ண முடியும். பட் அதுக்குள்ளே பேசஞ்சர் போர்ட் ஆக முடியாது, அவங்களோட சேஃப்டியை பார்த்துக்க முடியாது. ஸோ இனிஷியலாக உள்ளே நம்ம ஏர்போர்ட்குள்ளே போகிறப்போ சிஏசின்னு சொல்லுவாங்க சார், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவங்க தான் நம்மளோட போர்டிங் பாஸ், நம்மளோட பேக்கேஜ் எல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்து உள்ள செக்யூரிட்டி ஸ்டாஃப்னு ஒருத்தருக்காங்க. செக்யூரிட்டி ஸ்டாஃப் என்ன செய்வாங்க, ஜஸ்ட் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது அன்யூஷுவலாக ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட பேக்கேஜில் கையில் எடுத்துகிட்டு போகிற பேக்கேஜில் எதாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்களா, இவங்கெல்லாம் செக்யூரிட்டி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்க்ராஃப்டை சுற்றி அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கும் சரி அங்கே இருக்க பீப்புள்ஸுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறது தான் ரேம் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் பேசிக் எலிஜிபிலிட்டி டிகிரி தான் வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே கிரவுண்ட் ஸ்டாஃப்னு தான் நாங்கள் சொல்லுவோம். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவும் கிரவுண்ட் ஸ்டாஃப் தான், ரேம்ப் ஸ்டாஃபும் கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் சொல்லுவோம், அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃபையும் நம்ம கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் சொல்லுவோம். இதை தாண்டி இன்னமும் இருக்காங்க, ஏஎம்இ, மெயின்டெனன்ஸ் டீம், இவங்க எல்லாரையுமே கிரவுண்ட் ஸ்டாஃப்னு தான் சார் நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே அண்டர் பிஎஸ்சி ஏவியேஷன் கீழே தான் சார் இருக்கும். அண்டர் பிஎஸ்சி எனி டிகிரி கீழே தான் எலிஜிபிள், பேசிக் எலிஜிபிள். அப்போ இதை தாண்டியும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கல? டெஃபினட்டாக சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் செக்யூரிட்டி ஸ்டாஃப் மட்டும் இருந்தால் ஒரு ஃப்ளைட் பறந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அங்கே ப்ராப்பரான சிஎஸ்சி, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கணும், ப்ராப்பரான ரேம் ஸ்டாஃப் இருக்கணும், ப்ராப்பரான செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸும் இருக்கணும் சார். இது எல்லாருமே இருந்தால் தான் அந்த ஏர்க்ராஃப்ட்டை நம்ம ஃப்ளை பண்ண வைக்க முடியும் சார். தேங்க்யூ பிரதர். சார், எனக்கு இப்போ அடுத்ததாக கேள்வி ஜென்ரலாக உங்ககிட்ட கல்வியாளர்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மேடம். பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கோர்ஸை நாம் நம்மளுடைய பசங்களுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குமா, இதில் சம்பாத்தியம், இதில் எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் இருப்பீங்க, ரைட்? ஏன்னா பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வரக்கூடிய, இங்கே மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மாணவர்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னா, எனக்கு பிடிச்சதா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பிடிச்சதை செலக்ட் பண்ணுமா, இல்லை தேவையானதை, இல்லை பொருளாதார ரீதியான அதை முன்னிலைப்படுத்தி நாம் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுமா? இதை நீங்கள் பேரண்ட்ஸ் வர்சஸ் மாணவர்கள் கூட வேண்டாம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுமா, இல்லை பிடிச்சது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு எடுக்கணும்? ரொம்ப சரியான கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே நமக்கு வந்து முதல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே பேரண்ட்ஸோட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல சம்பளம் வாங்கணும், நிறைய சம்பளம் வாங்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த கோர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பிள்ளை அவன் சம்பாதிக்கிறது மூலமா திரும்ப நமக்கு கொடுக்க போகிறா, இல்லை அந்த பிள்ளை கொடுக்க போகிறா அப்படிங்கிறது தான் பேரண்ட்ஸோடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கோர்ஸை எப்படி நமக்கு பிடிச்சதை தேர்வு செய்யணுமா, காசு இவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்காக தேர்வு செய்யணுமா அப்படிங்கும்போது, எந்த கோர்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த கோர்ஸ்க்கான தகுதியை, அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச கோர்ஸாகவும் மாறிடும். நம்மளை ஒரு விஷயத்துக்கு தகுதிப்படுத்திக்கும் போது நம்ம அந்த விஷயத்துக்கு சரியான ஆளாக ஃபிட் ஆகிடும் போது அது நமக்கு பிடிச்ச விஷயமா மாறிடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து பொருளாதார ரீதியாக நம்ம வந்து தன்னிறைவு அடைஞ்ச ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியான சூழ்நிலையும் நமக்கு வந்துடும். ஸோ பிடிச்சது அப்படிங்கிறதுலையும் தகுதிப்படுத்திக்கலாம். நம்ம பொருளாதார ரீதியாக மாறணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கும் போதும் நம்மளை தகுதிப்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் லாட் மேம். லைஃப்ல ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து பேஷன், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷன். அநேகமாக வந்து நம்ம சார் கேட்டது அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷன் இருக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு வரும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுதா, அங்கே வந்து ஒரு கேள்வி இருக்கு. அதே போல இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் டு கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேம்பஸ் டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கேப்ஸ் நிறைய இருக்கும். அதாவது இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ இதை எப்படி நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பைலட் அவர்கள் மிஸ்டர் சாய் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது அழகா சொன்னாரு. அங்க வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் நிறைய எடுப்பாங்க, அதுக்கு வந்து மினிமம் டிகிரி தான் அப்படின்னு சொல்லி, எது படிச்சாலும் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல கூட அசெட்ல வந்து ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் படிச்சவரை கண்டிப்பா எடுப்பாங்கன்றது அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் டிகிரி அப்படின்றது அவர் சொன்னாரு. ஆனா அதே 3 இயர்ஸ் டிகிரி படிச்சுட்டு ஒரு 5 பேர் வராங்க, இல்ல ஒரு 50 பேர் வராங்க. அப்ப அசெட்ல இருந்து பிஎஸ்சி ஏவியேஷன் படிச்சுட்டு ஒரு 5 பேர் போறாங்கன்னா யாருக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரியான படிப்பை முறையாக தேர்ந்தெடுத்து படித்தவர்களுக்கு தான் அந்த ஏர்போர்ட்ல அந்த வேலை கிடைக்கும் அப்படின்றது நான் வந்து இன்னைக்கு வந்து நான் என்னுடைய புரிதலாக இதை வந்து பாக்குறேன். சரிங்களா? சோ அந்த வகையில இன்னொரு விஷயம், அதாவது பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம். சிலருக்கு வந்து டிராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதுல டிராயிங் நல்லா வரைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்களை எப்படின்னா, அவங்கள வந்து அவங்க டிராயிங் வந்து ஃப்ரீ டைம்ல வரையட்டும், அது தப்பு கிடையாது. ஆனா அதை வந்து ஒரு ஏர்னிங்ஸா எப்படி வந்து மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. சிலர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல நடன திறமை இருக்கும், அதை வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனா மாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் வருவாங்க, இல்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பேஷன் அப்படின்னு சொல்றது தட் வில் கிவ் மென்டல் சாட்டிஸ்பாக்சன் ஃபர்ஸ்ட். ப்ரொஃபஷன் அப்படின்னு வரும்போது இட் சாட்டிஸ்ஃபை அவர் லைஃப் அப்படின்றத நம்ம தான் கண்டிப்பா டீச் பண்ணணும். அதை அசெட்ல வந்து அழகா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பத்தி வந்து பேசுனாங்க நிறைய பேர். வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள்லாம் பேசும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிஇஓ சாரும் வந்து பேசினாரு. நம்ம இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரி, எல்லாருமே வந்து பேசி ஆகணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அசெட்ல வருகின்ற பொழுது ஒரு ஹிந்தி வந்து கத்துக் கொடுக்குறாங்க, கனெக்டிங் லாங்குவேஜ். அதே போல இன்னொரு விஷயம் வந்து சிஇஓ சார் வந்து ஏற்கனவே பேசுனதை வச்சு நான் சொல்றேன், இந்த மீட்டிங்ல அவர் பேசல, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரியா இங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஐ திங்க் பிரெஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கே எல்லாருமே உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப பாருங்க, அப்ப நீங்க ஒரு பேஷன்ல இருக்கு, நீங்க ப்ரொஃபஷனா கன்வெர்ட் பண்றீங்க, கேம்பஸ் டு கார்ப்பரேட்ல வந்து நிறைய கேப்ஸ் இருக்கு, அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்றீங்க. எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு அங்க நிற்கும் பொழுது ஏர்போர்ட்ல, புரியுதமா, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், கிரவுண்ட் ஸ்டாஃப்ல வேலை கிடைக்கும் போது அங்க 500 பேர் நின்னா கூட அசெட்ல இருந்து வர்ற 50 பேர் வந்து அசால்ட்டா வேலையை தட்டிட்டு போவாங்கன்றதா உண்மை 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 அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி தெரிவித்துள்ள. நன்றி நன்றி சார். சார் ரிஸ்வான் சார், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இங்க பாக்குறப்போ நிறைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பெண் பிள்ளைகளோட இங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வீட்டில இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அவங்கள படிக்க வச்சதுக்கே பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் மிகப்பெரிய பாராட்டுகள். ஆனா இப்போ நீங்க கொடுத்திருக்க, நீங்க உங்களுடைய கல்லூரியில நீங்க கொடுக்குற இந்த கோர்சஸ் இது எல்லாமே பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதா இருக்கும், அது மட்டும் இல்லாம கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய பெண் மாணவர்களுக்கு இது எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும், அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு இந்த கோர்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சார்? ஆக்சுவலி கேர்ள்ஸ் பொறுத்தளவு இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. நீங்கள் இதை இதை படிக்காத, இதை படிச்சுக்கலாம், இது போகாத அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இன்னைக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. அது பாய்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது.
இன்னைக்கு கேர்ள்ஸுமே என்னது கம்பல்சரி நல்லபடியாக படிக்கணும், ஒரு பெட்டர் ஜாபுக்கு போகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லைஃப் என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி ஒரு வாழ தேவை கிடையாது. அதுக்கு வந்து இன்னைக்கு கேர்ள்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டு இதே ஈவன் தோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் எடுத்துக்கலாம் இல்லையா, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பிபிஏ ஒரு கிராஜுவேட் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு பையன் பாய்ஸ் கேர்ள்ஸ் போகிறத விட கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத பிளேஸ்மெண்ட்டில் பார்க்க முடியும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தட் ஜாப் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆன் டேபிளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் பொறுத்தளவு என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஓரளவு நைட் ஷிஃப்ட் வேண்டாம், டேயில் ஒர்க் பண்ணணும், ஒரு மார்னிங் 10 o'clock போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வீட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி அது ஜாபுமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைச்சா இன்னும் ஃபார் பெட்டர் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு துறைன்னு பெட்டர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் சொல்ல முடியும். அதே மாதிரி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்லேயுமே இப்போ நாங்கள் அசர்ட்டில் முடித்த கேர்ள்ஸ் நிறையா மாணவர்கள் வந்து திண்டுக்கல், தேனி, நாகர்கோயில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தவங்க கூட இன்னைக்கு வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூரில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபாரின் போன நம்மக்கிட்ட முடிச்சு அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ நோ லிமிட், இங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது எனக்கு கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகத்துக்கு வராங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு பிகாம் ஏதோ படிச்சுட்டு இங்கே எம்பிஏ படித்தாங்க. ஸோ ஒரு சிங்கிள் டாட்டர் அவங்களுக்கு. பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணுங்க அட்மிஷன் போட்டு விட்டு போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி இதோட விட்டு அனுப்புனதே கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்க. பட் அவங்க ஹாஸ்டலில் இருந்து ஒரு 2 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லீடிங் ஏர்லைனில் வேலை கிடச்சி மும்பையில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன சார் நீ மும்பை போகணும்னு சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலை பொறி பண்ணாதீங்க, அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு எப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னா, இந்த 2 or 3 years இங்கே ஒர்க் பண்ணும்போது, இங்கே படிக்கும்போது இவங்களுடைய அந்த பிஹேவியர் இருக்குல்ல, உங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறது, இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறது, இதில் அவங்களுடைய போல்ட்னஸ் மெயினாக. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது, என் பையன் யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறான் சார், அதிகமாக பேச மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் தான் பேசுகிறான். இங்கே வந்தாங்கன்னா பேச வச்சுருவாங்க, பேச தெரியும் நமக்கு, பட் இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நான் எந்த சூழ்நிலையும் என்னால் எதிர்கொள்ள முடியும், என்னால் எங்கே வேலை கிடைச்சாலும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வந்து உருவாக்கிடுவாங்க. அதனால பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அதுக்கெல்லாம் லிமிட்டேஷனே கிடையாது. என்ன வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் பறக்கலாம், அவ்வளோதான். பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து, மாணவர்கள் சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஐயா உங்க பெயர் சொல்லிட்டு சொல்லுங்க. என் பேர் ரகுநாதன், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குடி தாலுகாவில் வந்திருக்கேன். நான் ஒரு கவர்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர். ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே நியூஸ் 7 சேனல்லேருந்து ஒரு ஆட் பார்த்தேன். பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியில் பிஏ பப்ளிக் பாலிசின்னு ஒரு கோர்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடை பார்த்துட்டு தான் என் பொண்ணை கொண்டாந்து இங்கே சேர்த்தேன். 3 வருஷம் முடிச்சுட்டு இப்போ கோச்சிங் சென்டரில் வெற்றி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் ஒரு 6 மாதமாக கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இது மாதிரி நிகழ்வுகளை நான் அடிக்கடி பார்க்குறது, அந்த மாதிரி தான் இந்த ஆடையும் பார்த்தேன். நிறையா விஷயங்கள் உங்களுடைய இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் சார். ஏன்னா நீங்கள் அடிக்கடி புதுக்கோட்டைன்னு சொல்லி எனக்கு சொல்லும்போது நான் அதை அடிக்கடி நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அது நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன், நிறைய ஆடு பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, பிகினிங் வந்து இந்த படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிற பசங்களுக்கு பிகினிங்கில் இங்கே என்ன சேலரி கிடைக்கும், ஒருவேளை மிடில் ஈஸ்ட்டை தவிர்த்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸில் ஃபைனான்ஸ் சேஃப்டிக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ரொம்ப முக்கியமான கேள்வி சார். சார் இந்த ஆலங்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. நான் உங்கள் பக்கத்து ஸ்கூலில் தான் படித்தேன், கைக்குறிச்சியில் தான் படித்தேன் நான். ஆமாம், தனசேகர் சார் இருக்கார் இல்லையா? அப்படிங்களா, வெரி குட், மகிழ்ச்சி. ஸோ சேல்ரி வந்து சார் மெயின்லி கேட்கும்போது, அதாவது ஓகே, ஆக்சுவலி எஸ்பெஷலி சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை கேட்கும்போது, அதாவது உங்களுக்கு இப்போ உள்ள சூழலில் மெயின் திங் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ், ஏவியேஷன், இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒன் திங் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃபாரினில் போய் வாங்கக்கூடிய சேல்ரி
இந்தியாவிலே தரத்துக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் மெடிடேரியன் ஷிப்பிங் கம்பெனி எல்லாம் பார்த்துருப்பீங்க. எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. மர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ நீங்கள் அங்கே போய் வாங்கக்கூடிய ஒரு 70,000 80,000 சேலரி சென்னையிலே நம்ம வாங்க முடியும். பட் அதுக்கு கம்பெனிஸ் எதிர்பார்க்கிறது ரெண்டே விஷயம்தான். என்னது? ஒரு நம்ம நாலேஜ் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா கம்பெனி கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது பணம், கம்பெனி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அறிவு. நம்ம அறிவை கொடுத்து பணத்தை வாங்குறோம். இல்லை என்னால் அறிவெல்லாம் தர முடியாது, நீ பணத்தை மட்டும் கொடுனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் மெயினாக டார்கெட். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கும்போது அங்கே நிறைய, இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஸ்லின்னு ஒரு கம்பெனி நமக்கு தெரிஞ்சது, டைரி ப்ராடக்ட்ஸ் ரெலவெண்ட் ஒரு கம்பெனி. ஸோ அதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க சேலரிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் அப் டு ஒரு 4 to 5 lakhs வாங்குற அளவுக்கு இருக்காங்க. அதாவது நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 40,000லையோ 30,000லையோ நம்ம ஒரு கரியர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த சேலரி என்ன ஆகணும்? க்ரோ ஆகணும். வித்தின் ஒரு 2 years 3 years 4 years 5 yearsல வந்து அது 3 lakhs 4 lakhs வர 5 lakhs எபோவ் போகிற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கணும். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்தளவு கொஞ்சம் நமக்கு மிடில் ஈஸ்டில் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக கிடைக்காது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வந்து ஐஎல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு தேவையான ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதினா தான் பாஸ் போக முடியும். அதே மாதிரி அந்த எக்ஸாம் இல்லாமலும் போகலாம். இப்போ ரீசெண்டாக மேம் ஒர்க் பண்ணும்போது படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெர்மனியில் ஜாப் கிடச்சிருக்கு. ஜெர்மனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படித்த பையனுக்கு ஸ்டார்டிங் சேலரி 1,25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேலரி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த கம்பெனி டிஃபர் ஆகும். இல்லை எனக்கு யூரோப் தான் போகணும்னா அந்த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பிகினிங்லேருந்து ஒர்க் பண்ணணும். அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லாங்குவேஜை கற்றுக்கணும், அந்த எக்ஸாம் எழுதணும், ஸோ அது ரெலவெண்ட்டான ஜாபை வந்து அப்ளை பண்ணணும். இதுதான். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நாட் ஓன்லி இன் மிடில் ஈஸ்டில் மட்டும் கிடையாது. மிடில் ஈஸ்ட் என்னன்னா ஈஸியாக போயிடலாம் டக்குன்னு. நீ யூஏஇ துபாய்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வார் கண்டிஷன் அதை விட்டுருவோம், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு விசிட்டிங்கில் போய் நீ ஒரு 15 days இருந்தாலே ஒரு ஜாப் கிடைச்சிடும். நாங்கள் ஒரு 3 years பிஃபோர் நம்ம அலுமினியம் மீட்டே துபாயில் கண்டக்ட் பண்ணோம். நம்ம முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அந்த அலுமினியம் மீட்டே வந்து துபாயில் கண்டக்ட் பண்ணோம். திஸ் இயர் ரியாத்தில் கண்டக்ட் பண்ண இருந்தோம், சவுதி அரேபியாவில். பட் டியூ டு வார்னால அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதே மாதிரி நாங்கள் யூரோப் நீங்கள் கேட்கும்போது யூரோப்பில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். யூகேல ஒரு யூனிவர்சிட்டி சைன் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு சில யூனிவர்சிட்டி சைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1 month 20 days ஃபாரினில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் இதே சப்ஜெக்டை படிப்பீங்க. அது வந்து எவ்ரி இயர் வந்து அனுப்புவாங்க. அதில் அது இப்போ யூரோப்புக்கே கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கு நம்ம எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இப்போ யூரோப் என்ன கொஞ்சம் நம்ம காஸ்ட்டு கூட, செலவு கூட மிடில் ஈஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அதர்வைஸ் அதெல்லாம் நம்ம போகணும் முடிவு பண்ணிட்டா தாராளமாக போகலாம். தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் கேள்விகள் இருக்கா மாணவர்கள்? ஓகே அங்க உங்க பெயர் சொல்லிட்டு சொல்லுங்க, கேள்விங்கம்மா. ஸோ மை நேம் இஸ் கிரேஸ் பிரின்சி. என்னோட கொஸ்டின் வந்து பைலட் கேப்டன். ஓகே கேளுங்க. பிஎஸ்சி ஏவியேஷனுக்கும் பிபிஏ ஏவியேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன சார்? 12th நீங்கள் என்ன audible கேக்குதா? எஸ் சார். 12th நீங்கள் என்ன குரூப்? ஸோ என்ன குரூப் நீங்கள் 12th? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ். அதாவது பிபிஏ ஏவியேஷன் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, பிஎஸ்சி ஏவியேஷன் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பட் ரெண்டு படித்தாலுமே ஒரே ரோலுக்கு உங்களால் போக முடியும். ஓகே, இட்ஸ் இப்போது 12th படிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இல்லாமல் காமர்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏவியேஷனில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களும் அதில் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களால் போய் மேக்ஸ் அண்ட் உங்களால் காமர்ஸ் சூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக காமர்ஸ் சூஸ் பண்ணவங்களால இதுக்கப்புறம் போய் பயாலஜியோ மேக்ஸ் ஃபிசிக்ஸோ சூஸ் பண்ண முடியாது. ஸோ பிபிஏ ஏவியேஷன் படித்தாலும் சரி, பிஎஸ்சி ஏவியேஷன் படித்தாலும் சரி, என்ன பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரேம்ப் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் லோட் அண்ட் ட்ரிம் ஷீட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு லோட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு பிஎஸ்சி ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சைட் டோட்டலாக டெர்மினல் சைட், டெர்மினல் வந்து ஏர்போர்ட்குள்ளே
ஏர்போர்ட்டுக்குள்ள கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து உள்ள பேக்கேஜ் ஹேண்டலிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக போவாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னது சார்? ஸோ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா இதுக்கு கோர்ஸ் இதுதான் ஆக்சுவல் கோர்ஸ். ஆக்சுவலாக நிறைய இங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பைலட் ஆனால் எவ்வளோ சேலரி அண்ட் ஏர்போர்ட் மேனேஜர், ஏர்போர்ட் ஸ்டாஃப், பட் இதெல்லாமே ரியாலிட்டியில் இதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4-5 ரோல்ஸ் மட்டும்தான் ரியாலிட்டியில் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க ஆஸ் அ பிஎஸ்சி ஆர் பிபிஏ ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக ஹெச்ஆர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அந்த கம்பெனி அந்த டெர்மினல் சென்னை டெர்மினல்ஸில் எந்த இடத்துலலாம் ப்ராப்ளமாக இருக்குது, டிக்கெட்டிங் கவுண்டர்ஸில் ப்ராப்ளமாக இருக்குன்னா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஷனை மட்டும். நாங்கள் ஸ்டேஷன் சொல்லுவோம், சென்னை ஸ்டேஷன், சேலம் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். பட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா இந்த கோர்ஸ் எல்லாம் தான் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். மற்றபடி ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் தெர் இஸ் நோ ரோல் ஆக்சுவல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய தோற்று போனதுக்கான காரணம் என்னோட ஹெசிடேஷன். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்குது. உங்களோட ஹெசிடேஷன் இன்னைக்கு இங்கேயே முடிச்சிருங்க, இல்லைனா என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஹெசிடேஷன் ஆகிறதுனால. ஓகே, டோன்ட் ஹெசிடேட், ஆஸ்க் யூர் கொஷின்ஸ். நான் படிக்கிறப்போ ஒரு பைலட்டை பார்த்து பேசவோ இல்லை யாரையாவது பார்த்து பேசவோ எனக்கு சான்ஸே கிடைக்கல. அதனால் நிறைய தப்பு பண்ணி தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, இங்கே இருக்கவங்களை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் யூ வில் டிசைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தயக்கம் தான் முன்னேற்றத்தின் முதல் எதிரி. சார், குறிப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, அசெட் கல்லூரியில நீங்க வழங்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் படிக்கணும், அதுல சேரணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன? அதாவது எவ்வளோ, இப்பதான் எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும்? அது மட்டும் இல்லாம நீங்க வர இப்படிதான் முடிவெட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரணும் சார் ஒரு மாணவர்? அதாவது பிஎஸ்சி சார் சொன்னாங்க இல்லையா, பிஎஸ்சி ஏவியேஷன் அவங்க கேட்டது. இந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து அது யூனிவர்சிட்டி நாம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே சப்ஜெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கும். சரியா? அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒன் திங். அதே மாதிரி என்ன ப்ரிப்பேர் ஆகி வரக்கூடியதுலாம் ஒன்றும் இல்லை. அவங்க படிக்கணும், நம்ம வந்து இதுதான் கோர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா காலேஜ் லைஃபை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இப்பதான் படின்னு படிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. திரும்பவும் காலேஜ்ல நாம எப்படி இருக்க போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதுக்கான கண்டிப்பா. அதாவது என்ஜாய், அதாவது ஜாலி அப்படிங்கிறது கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நீங்க அதாவது நம்மளுடைய பேஜஸ், நம்ம வைஸ் பிரின்சிபல்லாம் பாத்தீங்கன்னா அகாடமிக் காலண்டர் எடுத்தீங்கன்னா கிளாஸஸை விட ஈவெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும், ப்ரோக்ராம்ஸ் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும், நிறைய இருக்கும் ஈவெண்ட்டு. அது மாதிரி ஐவி இருக்கும், ஒர்க் ஷாப், செமினார்ஸ், இது எல்லாமே இருக்கும். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஒரு டியூஷன் போய் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கிளாஸ்ல என்ன நடத்துறாங்களோ அது நல்லா அப்சர்வ் பண்ணி, அடிக்கடி நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், ஓப்பன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் மைண்ட், கண்ணையும் நல்லா ஓப்பன் யுவர் யாஸ், நல்லா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சாலே போதுமானது. அது தனியா நீங்க வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும், கஷ்டமா இருக்குமா படிக்கிறது, இல்லை மேத்ஸ் இருக்குமா, இல்லை ஈக்குவேஷன்ஸ் இருக்குமா, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா? சார் சொல்லும்போது முன்னாடி சொன்னாங்களே, ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அரியர் வச்சுட்டு வந்த பையன் நல்லா நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம், லிமிடேஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து கெப்பாசிட்டி அப்படிங்கிறத விட இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும். பட் அதுக்கு நம்ம ஆப்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஒரு சில பேருக்கு நல்லா மேத்ஸ் நல்லா புரியும், நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, ஒரு சில பேர் தியரி நல்லா பண்ணுவாங்க. அவன் ஸ்கூல்லேயே மார்க் வந்து மேத்ஸ்ல என்ன எடுத்திருப்பாங்க, ஒரு ஆவரேஜ் மார்க் தான் எடுத்திருப்பான். ஒரு 50 to 60 எடுத்திருக்க பையனை கொண்டு போய் நம்ம இன்ஜினியரிங் புஷ் பண்ணும்போது கண்டிப்பா இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும், கிளியர் பண்ணக்கூடிய பிரச்சனை, அரியர்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். ஸோ கிளாஸ்ல நடத்தக்கூடியதை நம்ம நல்லா ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணாலே நீ அரியர்ஸ் இல்லாம உங்களோட டிகிரியை இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார் இதை கேட்டப்போ நான் சொல்ல விரும்புறேன், யூனிவர்சிட்டியில வந்து நம்ம அசட்டோடைய பாசிங் ரேஷியோ வந்து அதிகம். அரியர்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபிஏ, பிஎஸ்சி ஏவியேஷன் 60 பேர் ஒரு செக்ஷன்ல இருக்கான் அப்படின்னா 60 பேரையுமே நில் ஆஃப் அரியர்ஸ்ல கிளியர் பண்ண வைக்கிறோம், 60 பேரையுமே டிகிரி வாங்க வைக்கிறோம். இந்த செமஸ்டர் 5 சப்ஜெக்ட் எழுதுறாங்கன்னா 5 சப்ஜெக்ட்டுமே கிளியர் பண்ண வச்சிருவாங்க. இன் கேஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க, அடுத்த செமஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை பாஸ் பண்ண வச்சிருவாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு நம்மளால ஒரு டீப் பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, டீப் மானிட்டரிங் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன் திங் இஸ் லிமிட்டட்.
we have only limited department, limited seat. இப்போ இதே நீங்கள் வந்து பெரிய வேற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ காலேஜோ எடுத்தீங்கன்னா ஒரு 25 டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு 30 டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் போய் லைனில் நின்று கியூவில் நின்று ஃபீஸை கட்டிட்டு கியூவில் நின்று அப்ளிகேஷன் வாங்கிட்டு பணத்தை கட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்கள் யாரையும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. நான் படித்த யூனிவர்சிட்டிலாம் அப்படி தான். நாளை பிரின்சிபலே நம்ம டோட்டல் டிகிரியிலே 1 டைம் தான் பார்த்தேன், நான் 1 or 2 times தான் பார்த்துருப்பேன். அப்போ வந்து ஒரு கியூவில் நின்றுட்டு ஃபீஸை கட்டிட்டு நம்ம இது நீ பாஸ் பண்ணுறது ஓன் பிரச்சனை, வேலைக்கு போகிறது ஓன் பிரச்சனை, டிகிரி வாங்குறியா வாங்கலையா அது ஓன் பிரச்சனை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் மற்றதெல்லாம் உன்னோடைய பிரச்சனை அது. பட் இங்கே நம்ம வந்து ஒரு லிமிட்டட் கோர்ஸ், இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படிங்கிறதுனால நம்ம யூனிவர்சிட்டியுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம அண்டர் தட் யூனிவர்சிட்டியை சொல்லும் போது அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டிங்கிறது உங்களுக்கு எலைட் யூனிவர்சிட்டி, A++ கிரேட் யூனிவர்சிட்டி. ஸோ தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து டாப் 10 யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. இப்போ அவங்களுடைய நேக் அந்தந்த அடுத்தடுத்த அவங்களுடைய ரேங்கிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நம்மளுடைய பிளேஸ்மெண்ட், நம்ம ஸ்டூடெண்டோடைய அச்சீவ்மெண்ட், தென் ஸ்டூடெண்டோடைய பாசிங் ரேஷியோ எல்லாமே மேஜர் பிளேயர் ரோல் பண்ணுது. அதனால பேசிக்காவே நம்ம பண்றதை விட யூனிவர்சிட்டியில என்ன அதிகம் நமக்கு ப்ரெஷரு, உங்க பையன் எல்லா பசங்களும் வேலைக்கு போகணும், அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் மேலிடத்துல இருந்தே இருக்கு. ஸோ அதனால ஒரு அரியர் இல்லாம பையனை கிளியர் பண்ண வைக்கிறது, எல்லாரையுமே வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஜாபை வந்து போக வைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வைஸ் பிரின்சிபல் வந்து நீ முடிச்சு டிசி வாங்க சர்டிஃபிகேட் வாங்க வருவீங்க இல்லையா, நீ வேலைக்கு போட்டு உனக்கு ஒரிஜினல் மார்க்ஸ் டிசியே கொடுக்க மாட்டாரு. எங்கே வேர் யூ ஆர் ஒர்க்கிங், இல்லை சார் நான் வீட்டில் இருக்கேன்னா வேலைக்கு போகும்போது ஆஃபர் லெட்டர் சப்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணு கலெக்டிவ் டிசியும் பாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க வந்து உன்னுடைய சர்டிபிகேட் இங்கேருந்து வாங்குறதுக்கே நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும், உன்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபர் லெட்டரை சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி கண்டிஷன் வச்சிருக்காங்க. அப்ப நீ நான் வீட்டில் இருக்கேன், ஒரு 3 மாசம் வீட்டில் இருந்துட்டு போறேன், ஒரு 6 மாசம் சும்மா இருக்கேன், இல்லை அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அப்பாவுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, அதெல்லாமே இது பண்ணி நீ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கண்டிஷனே இருக்குங்க. ஸோ அதனால வந்து ஒரு படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட், இன்ட்ரெஸ்ட் ஒன்று. அடுத்து இங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒபே பண்றது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க கீழே, கவுன்சில் மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்மேன், ஸ்டூடெண்ட் கவுன்சில் வைஸ் சேர்மேன். என்ன சொல்ல போனால் இங்கே மேஜர் ஆஃப் த ஈவெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ரோல் பிளே பண்ணுறது, அதை கண்டக்ட் பண்ணுறதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸோட அவங்க தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்களோட என்ன இம்ப்ரூவ் ஆகும், லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், டீம் ஒர்க்கிங் இது வந்து டெவலப் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து படிப்புங்கிறது சும்மா ஏதோ பேருக்காக படிக்கிறேன்னு கிடையாது. ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும், ஒரு மீட்டிங்ல பேச தெரியணும், இதெல்லாம் கற்றுத்தரணும் படிப்பு. சும்மா நான் வந்து டிகிரியை வாங்கி வச்சுட்டு போயிட்டேன், இன்னும் உங்களுக்கு லீட் பண்ண தெரியணும், ஒரு டீமை லீட் பண்ண கற்றுக்கணும், ஒரு 100 பேருக்கு முன்னாடி பேச தெரியணும். இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். சார், குறிப்பா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம இருக்கிறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அசட் கல்லூரியுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னங்க சார்? ஒண்ணு. 2வது விஷயம், இங்க படித்த மாணவர்கள் இப்போ என்ன நிலையில இருக்கிறாங்க, உங்களுக்கு நினைவில் இருக்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி கடைசியா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புவது என்ன? இன்ஸ்டா பேஜ் அபிஷியல் அசட் சென்னை, அசட் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் கேம்பஸ்னா அசட் கோயம்புத்தூர் போடுங்க, இல்லைன்னா அசட் சென்னை போட்டிங்கன்னா நீங்கள் சென்னை பேஜ் பார்க்கலாம். என்னுடைய பேஜுக்கு என் நேம் போட்டிங்கனாலே வந்துடும். அது மாதிரி யூடியூப் காலேஜ் நேம்லேயே நீங்கள் அசட் போட்டிங்கன்னா யூடியூப் நேம் இருக்கும். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டா சொல்லும் போது நீங்கள் வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி வேற யாரா அசட் நம்பர் அதுன்னா நீங்கள் அது நம்ப வேண்டாம். அதனால் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி, அதாவது அன்ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ், நம்மக்கிட்ட இல்லாதவங்களோ இல்லை நமக்கு தெரியாதவங்களோ நம்ம பேர் தவறுதலாக பயன்படுத்துறது. ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் நம்மளுடைய அஃபீஷியல் நம்பர், அஃபீஷியல் பேஜ், டைரக்ட் விசிட், இது 3 மட்டும் தான் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். சரிங்களா? வேற நம்பர் சொல்லி அசட்டுமாங்க, நோ, அதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. இப்போ நாங்கள் எவ்ரி இயர் வந்து ஒரு 99.9% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கே முதல் ஒரு கட்ஸ் வேணும். அதாவது வேலை வாய்ப்பு வந்து எங்கிட்ட படிச்ச எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, இப்போ லாஜிஸ்டிக்ஸ் இருக்காங்கன்னா அவங்க செப்பரேட்டாக தே ஆர் செலிப்ரேட்டிங் தட் அச்சீவ்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்,
achieved 100% placement day. Department of Aviation achieved 100% placement day. Industrial Safety Management achieved 100% placement day. அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுவும் மேஜர் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே வந்து நாட் ஓன்லி நியூஸ் 7 அதர் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க வந்திருக்கும் பார்க்கலாம். சரியா? ஸோ ஈவன் இப்போ இருக்கக்கூடிய லீடிங் ஏர்லைன்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எங்களோட அசட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஈவன் தோ பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி இதே இடத்துல முடித்து படிச்சுட்டு இருக்க முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் கெஸ்டா வந்திருக்காங்க. நாங்க லாஸ்ட் ரியாத்துல வந்து அலுமினிய மீட் கேன்சல் ஆனோம். நம்ம இங்க வந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு இங்க நடத்தணும். அலுமினிய மீட் இங்க ஒரு சண்டே நடத்தணும். ஒரு 1 month பேக் ஐ திங்க் ஸோ 2 month பேக் இங்க நடத்தினாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்திருந்தாங்க. அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நீ 3 years படிக்கும் போதே ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நீ படிச்சு முடிச்சுட்டு நீங்க போனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இல்ல 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு ஜாப் வேணும், இல்லை நான் அந்த கண்ட்ரிக்கு போகணும், எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஏதாவது டாக்குமெண்ட் வேணும் கேட்கக்கூடிய மாணவர்களுக்குமே நம்ம வந்து கண்டினியூவா ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சென்டர் வி ஆர் ஹேவிங் SSC ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சென்டர். அதில் செப்பரேட்டா ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. ஸோ தே வில் ரெஸ்பான்ஸ் இமீடியட்லி. நீ எங்கிருந்து என்ன கேட்டாலுமே உங்களுக்கு உண்டான ஹெல்ப் அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்க சார். பேரண்ட் சைட்ல இருந்து லாஸ்ட் கேள்வி மட்டும் அந்த கேள்வியோடு நம்ம முடிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அப்துல் அஜீஸ், நாகப்பட்டினத்திலே வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ 12th படிச்சிடுறாங்க, கஷ்டப்பட்டு படிச்சிடுறாங்க, டிகிரியும் எப்படியோ படிச்சிடுறாங்க. இப்போ கேப்டன் சார்ட்ட என்ற ஒரு கேள்வி, அது பைலட் ஆகணும்னா எல்லா பசங்களாலேயும் முடியாது, அதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும், அதில் வந்து நிறையா வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி படிக்கணும்னா எந்த மாதிரி பசங்க நம்ம பைலட் ஆகணும்னா என்ன மாதிரி அவங்க இருந்தால் பைலட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் பைலட் ஆக முடியும் சார். இதுக்கு வந்து டேலண்ட் பேஷனேட்டடாக இருக்கணும். நான் பைலட் தான் ஆக போகிறேன், நான் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டான்னா எத்தனை வயசு ஆனாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அதுலேயே பேஷனேட்டாக ஒன்றுனா டெஃபினட்டாக அவன் பைலட் ஆகுதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது சார். பிகாஸ் என் கூட இருக்கவங்க இன்னைக்கு 35 வயசில் ஒருத்தர் போய் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இண்டிகோல இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு நான் என்னைக்கு பைலட் தான் ஆவேன்னு சொல்லி 26 வயசில் அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவர் போய் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக பிளேஸ் ஆயிருக்காரு சார். இது இவங்களால தான் பண்ண முடியும், இவங்களால பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சார் சொன்னது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது சார். இது நாங்கள் வந்து அஃபிஷியலாக BSc ஏவியேஷன் ப்ளஸ் எங்களோட டீம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 25 பைலட் சேர்ந்து ஒரு பைலட் ட்ரைனிங் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு 3 years. சாரோட சேர்ந்து இந்த வருஷம் we are starting in சென்னை BSc ஏவியேஷன் ப்ளஸ் பைலட் கோர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் த 0 to cockpit அப்படின்ற இந்த ப்ரோக்ராம், ஃப்ரம் 0ல ஒரு பையன் வந்தானா அவனோட மெடிக்கல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவனுக்கு ஒரு டிகிரியை பேக்கப்பாக சப்போர்ட் கொடுத்து அண்ட் அவங்களோட DGC எக்ஸாம்ஸ், அதாவது கரெக்டாக சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், DGC எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம்க்கான கோச்சிங் கொடுத்து நாங்களே ஃப்ளைங்கையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஒன்ஸ் அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்களோட கன்வர்ஷன் ஃப்ளைங் டில் த பிளேஸ்மெண்ட் 0 to cockpit அந்த ப்ரோக்ராமோட நேம். அதை நாங்கள் சாரோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் சார். அதை லான்ச் பண்ணுறேன் இன்னைக்கு உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் அஃபிஷியலாக சொல்ல போகிறது சார். இன்னும் நாங்கள் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாராலையும் பைலட் ஆக முடியும் சார் டெஃபினட்டாக. கரண்ட் இயர்ல வந்து அசெட்ல இப்போ ஃபர்ஸ்ட் அகாடமிக் இதை பண்ண அனௌன்ஸ் அஃபீஷியலாக அதை வந்து அனௌன்ஸ் பண்ணலை, சார் கேட்டனால நான் சொல்கிறேன். இப்போ திஸ் இயரில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் பைலட் ஆகணும், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டிகிரியோட சேர்த்து இந்த BSc ஏவியேஷனோ BBAவோ என்ன டிகிரி எடுக்கிறாங்களோ அதோட சேர்த்து இந்த பைலட்டுக்கு தேவையான தியரி கோச்சிங்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். திஸ் இயர் கரண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அசெட் கல்லூரி மற்றும் நியூஸ் 7 தமிழ் இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.